الْمَوْءُودَةُ سُئِلَتْ بِأَيِّ ذَنبٍ قُتِلَتْ وَإِذَا الصُّحُفُ نُشِرَتْ وَإِذَا السَّمَاءُ كُشِطَتْ وَإِذَا الْجَحِيمُ سُعِرَتْ. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த களியக்காவலை திருப்பூர் ஒப்பந்தத்தினுடைய வாசகத்தை வாசிச்சு காட்டணும். இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு நீங்களே என்ன செஞ்சுக்கலாம், அதனுடைய தரத்தை எடை போட்டுக் கொள்ளலாம். அதாவது விவாதிக்கப்பட்ட தலைப்பில் ஏன் விவாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பதிலை தான் சொல்லியிருக்கிறாங்க. விவாதிக்கப்பட்ட தலைப்பில் விவாதிக்கவே இல்லை, புது தலைப்பில் தான் விவாதிக்கிறோம். அதாவது ஷேக் அப்துல்லா ஜமாலி முஷ்ரிக் இணை கற்பிக்கக்கூடியவர் தான், அதான் தலைப்பு. அதுக்கு இது ஆதாரம். இதுல உள்ளது என்ன, உதவி தேடுவது கூடும் கூடாதுங்கிற தலைப்பு. அவங்கள்ட்ட உதவி தேடுவது கூடுமா கூடாதாங்கிற தலைப்புல விவாதித்தோம். இந்த செயல் சிறுக்கா இல்லையான்னு விவாதிக்கிறோம். ஒரு விஷயத்தையே ரெண்டு கோணத்தில் வரும்போது தலைப்பு மாறிக்கொள்ளும். இப்ப நம்ம தலைப்பு என்ன, இந்த மாதிரி செயலை செய்யக்கூடியவர் முஷ்ரிக்கா இல்லையா, இதுதான் தலைப்பு. இப்ப அப்ப முஷ்ரிக்கு என்ற தலைப்பில் தான் இப்ப விவாதிச்சுட்டு இருக்கமே தவிர உதவி தேடுவது கூடுமாங்கிற கான்செப்டை எடுக்க கூட இல்லை. உதவி தேடுவது கூடுமா, உதவி செய்வார்களான நாங்க எடுக்கவே இல்லை. நீங்க கூப்பிடுறீங்கல்ல, இதை ஒத்துக்கிட்டீங்கல்ல களியக்காவலியில, இதான உங்க நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடை இப்ப மறுக்கிறீங்க. இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறீங்களா இல்லையா? விவாதத்துக்கு இந்த விவாதித்த தலைப்பை விவாதிக்க கூப்பிடவே கிடையாது. விவாதித்த தலைப்பு என்ன, இது மாதிரி உதவி தேடக்கூடாது என்பது தௌஹீத் ஜமாஅத் நிலை. இறந்த இறை நேசர்களிடம் உதவி தேடுவது கூடும் என்பது அவங்க நிலை. இது உதவி தேடுவது கூடுமா, முதல்ல வாசகங்கள்லாம் எழுதி இறந்தவர்கள்ட்ட உதவி தேடுவது கூடுமா கூடாதான்னு தான் விவாதம் பண்ணணும். இது சிறுக்கா, நீங்க செய்யற சிறுக்கா இல்லையா, இது தலைப்பே வேற, அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்ப நம்ம இதுல என்ன கேட்கிறோம், நீங்கள் அந்த விவாதத்தில் உதவி தேடுவது கூடும் என்று சொல்லும் பொழுது என்ன மாதிரி எல்லாம் சொன்னீர்கள், அதுதான் உங்களுடைய நிலைப்பாடு. உங்க நிலையை வைத்து பார்க்கும் பொழுது நீங்க சிறுக்கு வைக்கிறீங்களே, இணை கற்பிக்கிறீங்களே, இப்ப அதை மறுக்கிறீங்களே. எங்கிருந்து அழைத்தாலும் கேட்பார் நீங்க சொன்னீங்க, எங்கிருந்து அழைத்தாலும் கேட்க மாட்டார் அப்படி இல்ல, அது நாங்க டிஃபரெண்ட் பண்றோம் அப்படிங்கிறீங்க. எத்தனை பேர் அழைத்தாலும் கேட்பார்கள் சொல்லி இங்க சொல்லி இருக்கிறீங்க பச்சையா. இங்க இந்த விவாதத்தில் சொல்றீங்க, பேப்பர்ல சொல்லி இருக்கிறீங்க எத்தனை பேர் அழைத்தாலும் கேட்பார்னு சொல்லி. இந்த விவாதத்தில் என்ன சொல்றீங்க, அப்படி நாங்க சொல்லல, வித்தியாசம் தான் இருக்குது. வித்தியாசம் இருக்கா, என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசப்படுத்துறீங்க? அதான் அல்லாஹ்வுடைய கேட்கும் தன்மைக்கும் இவர்களுடைய கேட்கும் தன்மைக்கும் என்ன வித்தியாசம்? எவ்வளவு கேட்பாங்க, எவ்வளவு கேட்க மாட்டாங்க, எத்தனை பேர் வித்தியாசம்னா வித்தியாசம் சொல்லணும்லங்க. இந்த அளவுலாம் யாரும் உங்களுக்கு சொன்னு கேட்கறாங்க. வித்தியாசம் உன்னை சொன்ன அளவு வச்சுதான் வித்தியாசம் காட்டையில, இவருக்கு அவருக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொன்னா வித்தியாசம் இருக்கு சொல்ல மாட்டேன்டா. வித்தியாசம் இருக்குன்னு எப்ப சொல்லிட்டீங்களோ, ஒரு உயரம் வித்தியாசம் சொல்லுங்க, இல்ல நிறம் வித்தியாசம் சொல்லுங்க, இல்ல பாடியுடைய அளவுல எடையில வித்தியாசம். வித்தியாசம்னா வேறுபடித்தானே சொல்ல வேண்டும். நீங்க வித்தியாசம் இருக்குங்கிறீங்க, வித்தியாசம் சொல்லுங்க கேட்கிறோம். என்ன வித்தியாசம்? உசுரோட உள்ளவன்ட்ட கேட்கறதுக்கு அல்லாட்ட கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்குன்னு நாங்க சொல்லிவிட்டோம். உசுரோட உள்ளவன்ட்ட கேட்டோம்னா அவனுடைய பலவீனத்தையும் சேர்த்து நம்பிக்கொண்டுதான் கேட்கிறோம். அவனுடைய கேட்கும் திறன் மனுஷனுடைய கேட்கும் திறனை தாண்டவில்லை என்று நம்பிக்கொண்டு கேட்கிறோம். வித்தியாசம் பளிச்சென்று இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கேட்கும் திறனுக்கும் மனிதனுடைய கேட்கும் திறனுக்கும் வித்தியாசம் பளிச்சென்று தெரிகிறது. நீங்க இறந்தவர்கிட்ட கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய கேட்கும் திறன் அவருக்கு இருப்பதாக இதான பாயிண்ட். அப்ப அல்லாஹ்வுடைய கேட்கும் திறன் இருப்பதாக உங்களுக்கு அந்த விவாதத்தில் சொல்ல முடிந்தது, பொது மேடையில் பேச முடிகிறது. இங்க விவாதத்தில் கேட்கும் போது மாத்திரம் இந்த சொன்னதை எது உங்கள் நிலைப்பாட்டோ அதை இங்கே சொல்ல உங்களுக்கு முடியவில்லை. சொல்ல முடியலைங்கிற மாத்திரம் இல்ல, அதை மறுத்து 2 அமர்வு சொல்லி இருக்கிறீர்கள். எல்லாருக்கும் அப்படி அதேவன் கொடுக்கல, 1-2 கொடுத்திருப்பான், கொடுத்தோட நிப்பாட்டிக்கிறேன்னு என்றெல்லாம் நாங்க சொல்றதெல்லாம் நீங்க நினைஞ்சீங்க சேர்ந்தே சொல்லிவிட்டீர்கள். நல்லா கவனிக்கணும். இதை களியக்காவலை எடுத்துக்கொள்ள மாட்டோம்னா எடுத்துக்கிறாம போங்க, களியக்காவல டாபிக் கிடையாது. உங்க நிலை என்ன, இந்த வாசகத்தில் உங்கள் நிலை என்ன? உதவி தேடுவது கூடுமா கூடாதான் நாங்க விவாதிக்க வரல, அது முடிந்து போன விஷயம். உங்க நிலை என்ன? இறந்தவர்களுடைய செவித்தன்மைக்கு நீங்க என்ன மாதிரி செவித்தன்மை இருப்பதாக உங்கள் அகீதா இருக்கிறது. உங்கள் அகீதா அடிப்படையிலான விவாதிச்சீங்க. அப்ப நீங்க நான் உணர்வுல எழுதினாங்க ஜன்னத்தில் எழுதினாங்க எப்படி எடுத்து காட்டல, அந்த மாதிரி எடுத்து காட்டியிருக்கிறோம். உணர்வில் எழுதியது ஜன்னத்தில் எழுதியதெல்லாம் காட்டி இப்படித்தான் நீங்க சொன்னீர்கள் கேட்டியல்ல, அப்படித்தான் கேட்கிறோமே தவிர இதையே விவாதத்துக்கு உங்களை கூப்பிடல. நாங்க
இது ஒரு ஆதாரமா நீங்கள் ஜன்னத்தை எடுத்து காட்டின மாதிரி, உணர்வை எடுத்து காட்டின மாதிரி, சில கிளிப்பிங்களை அந்த தலைப்புல போட்டு காட்டின மாதிரி என்ன செய்யறோம்? உங்க கையை கொண்டு உங்க கண்ணை குத்துறோம், அவ்வளவுதான். உங்க கையினாலே உங்க கண்ணை குத்துறதுமாங்கல்ல, அதான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப என்ன, நாங்க தெளிவா விளங்கிக்கிறோங்க, நாம தெளிவாக இருக்கிறோம். இவங்க சிறுக்கு, பச்சை சிறுக்கு தான் செய்கிறார்கள். அதை வெளிப்படையா இப்ப சொன்னால் மாட்டிக்கிறோங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, இந்த சபையில சொல்லாம நாங்களும் வித்தியாசம் இருக்குன்னு தான் சொல்றோம். என்ன வித்தியாசம்? வித்தியாசம் இருக்குன்னு சொன்னா போதுமா? நாங்க என்ன வித்தியாசம் சொல்றோம்ல, உசுரோட உள்ளவன்ட்ட கேட்கறத கேட்டீங்கன்னா வித்தியாசத்தை காட்டுறோம். இவனுக்கு ஒண்ணுதான் கேட்பான், உங்களுக்கு தூரத்துல தான் கேட்பான், இந்த அளவு தான் கேட்பான்னு நாங்க வித்தியாசத்தை சொல்றோம். நீங்க அது மாதிரி வித்தியாசத்தை சொல்லுங்க. அது எப்படி வித்தியாசம் காட்டணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எல்லாம் வித்தியாசம் காட்டினாங்கன்னு ஆதாரத்தை காட்டி, இன்னாருக்கு இவ்வளவு இருக்கிறது, இன்னாருக்கு இவ்வளவு இருக்கிறது, இன்னார் இவ்வளவு கேட்பாரு, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி டிஃபரெண்ட் இருக்கிறது என்பது உள்பட நீங்க ஆதாரத்தை காட்டணுமா இல்லையா? இது கலியகாவல மேற்று நழுவு நீங்க விவாதிக்கிற ஒரு முறையாண்டு கேட்கிறேன். போன தலைப்புல அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறாங்கிற தலைப்புல விவாதிச்சோம். போன தலைப்பு முடிஞ்சிருச்சு. அதையே இப்ப மென்ஷன் பண்ணீங்க கொஞ்ச நேரத்துக்கு முந்தி. அல்லாஹ்வுக்கு விக்கிர உருவம் வைத்து விக்கிரகம் வழிபடுறாருன்னு சொன்னீங்க, அதான் முடிஞ்சு போச்சு தலைப்பாச்சே. அந்த தலைப்புல அதை விவாதிக்கணும். அப்ப நீங்க தான் தலைப்புல உள்ளாத எடுத்து காட்டுறீங்கல்ல, அது மாதிரி தான் இது. எடுத்து காட்டலாம். ஒரு தலைப்புல சுட்டி காட்டியது என்ன செய்யலாம், இன்னொரு தலைப்புல இப்படி சொன்னீங்களே, அதுக்கு நீங்க முரண்படுறீங்களேன்னு எடுத்து காட்டினா அது அந்த தலைப்பு. அப்ப அந்த தலைப்புல ஒன்னு சொல்லுவீங்க, அடுத்த தலைப்புல ஒன்னு மாத்திக்கிட்டு சொல்லுவீங்களா? இன்னொருத்தரை கூப்பிட்டு அதுக்கு வேற ஒரு விதமா சொல்லுவீங்களா? கொள்கைவாதிகள் எல்லாம் எந்த தலைப்புல கூப்பிட்டாலும் ஒரே மாதிரி தானே சொல்லணும். நிலையே மாத்திக்கிற முடியுமா? கொள்கையை மாத்திக்கிற முடியுமா? அப்ப என்ன, இவங்களுடைய நிலை நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி உயிரோட உள்ளவருக்கும் இறந்தவருக்கும் என்ன வித்தியாசம் வச்சிருக்கீங்க திருப்பி திருப்பி கேட்கறாங்க. என்னங்க உயிரோட உள்ளவன்ட்ட கேட்கும் போது உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டா, அவனுடைய கேள்வித்திறன் அல்லாஹ்வுடைய கேள்வித்திறனாக ஆக்கப்படவில்லை. கண்ணு முன்னாடி நிரூபிச்சு காட்டிருக்கிறோம். இறந்தவன்ட்ட கேட்கும் பொழுது அவனுடைய கேள்வித்திறன் அல்லாஹ்வுடைய கேள்வித்திறனாக ஆக்கப்படுகிறது. பேப்பர்லயும் சொல்லியும் இருக்கிறீர்கள். இது சிறுக்கு தானே? இறந்த உயிரோட உள்ளவன் அந்த இடத்துல நம்ம வச்சு கேட்கலையே, கோடி பேர் அவனை அழைக்க மாட்டான ஒரே நேரத்தில். அப்ப அந்த மாதிரியான ஒரு வித்தியாசம் இருக்குன்னு கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறீங்க? இதெல்லாம் மக்கள் கவனிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் இதெல்லாம் புரிந்து கொள்ள மாட்டார்கள் நினைக்கிறீங்களா? அதை சிந்திச்சு பார்க்க வேண்டும். அதனால திருப்பூர் விவாதத்தை நாம இந்த தலைப்புல விவாதிக்கிற கூப்பிடவே கிடையாது. அது உதவி தாடலாமாங்கிற தலைப்பு விவாதித்து விட்டோம். இப்ப நம்ம உங்க நிலை இப்படி சொல்லி இருந்தீங்களே, அந்த நிலையிலிருந்து பார்த்தா அது சிறுக்கு தானே. இப்ப அந்த நிலையை மாத்துறீங்களே, இப்ப என்னதான் உங்க நிலைமை? அதுக்கு தான் கேட்கிறோம். நிலையும் கூட ஒரு மனுஷனுக்கு மாறா. ஒரு தலைப்புக்கு ஒரு நிலை ஒரு மனுஷன் எடுப்பானா? இந்த தலைப்புக்கு எனக்கு ஒரு நிலைமை, அடுத்த தலைப்புக்கு என்னுடைய நிலைமை வேற. இந்த தலைப்புல இது சிறுக்குன்னு சொல்றது, அடுத்த தலைப்புல என்ன அது சிறுக்கு இல்லைன்னு தலைப்பு. இப்படி ஒரு மனிதருக்கு விவாதிக்க முடியும்? ஒரு தலைப்புல விவாதித்து விட்டோம்னு சொன்னா நிலையுமா மாறிக்கணும்? நம்ம நிலைப்பாடு அதுக்கு மாதிரி மாறிக்கிறோமான்னு கேட்கிறேன். அப்ப ஒரு நிலையும் இல்லாமல் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்றோம். அதனால தலைப்புல தான் விவாதம் நடக்கிறது, புது தலைப்பில் விவாதம் நடக்கவில்லை. அதே தலைப்பில் இந்த பின்னாடி எழுதியிருக்கிற இந்த தலைப்பில் தான் விவாதம் நடக்கிறது. இந்த மாதிரி இவர் சொன்னபடி அழைப்பது ஷிர்க். தலைப்பு என்ன? இறந்த, அதாவது எத்தனை பேர் அழைத்தாலும் எங்கிருந்து அழைத்தாலும் அனைத்தையும் ஒரே நேரத்தில் செவியுற்று பிரித்தறிந்து அப்படின்னு சொல்றீங்களே, இது ஷிர்க். இதை செய்பவர்கள் முஷ்ரிக்குகள் சொல்றோம். இதான தலைப்பு. தலைப்போட்டு எங்க மாறி போய் வேற தலைப்பு எங்க போயிட்டோம். அதனால மக்களை நீங்க ரொம்ப தப்பா எடை போடுறீங்க. உங்களுக்கு பாதகமா முடிந்து விடும். உள்ளதா சொல்லிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் லிமிட் என்ன, மதுரையில் இருந்தா கேட்கும், ராமநாதபுரத்தில் இருந்தா கேட்காது, இப்படி இல்லாம சொன்னோம். ஒரு உதாரணத்துக்காக புரிந்து கொள்வதற்கு ஒன்ன சொல்றோம். லிமிட்னா என்னது? அல்லாஹ்வுடைய கேட்கும் திறன் என்பது எல்லையே இல்லை. அதுக்கு என்ன செய்வோம்? எத்தனை கோடி பேர் வேண்டாலும் கேட்டாலும் கேட்கும்னு சொல்லுவோம். அப்ப கோடி என்று சொல்லிவிட்டீர்கள். கோடியே வேணாம், லிமிட் இல்லாமல் வச்சுக்கிறங்க. எல்லை இல்லாமல் கேட்டால் விளங்கும். எத்தனை பேர் கேட்டாலும் கோடிங்கிற வார்த்தையை தள்ளி விட்டுருவோம். எத்தனை பேர் கேட்டாலும் அவன் கேட்பான்கிறோம். இதான் அல்லாஹ்வுக்குரிய தன்மை. அதே மாதிரி ஒரு மனிதர் கேட்பாரா? செத்தவர உயிரோடு கேட்பாரா? எத்தனை பேர் அழைத்தாலும், எங்கிருந்து அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும் ஒருவர் செவியுறுவார் என்று உசுரோடு உள்ளவனை பற்றி சொன்னாலும் அது ஷிர்க் தான், இறந்து போனவரை பற்றி சொன்னாலும் ஷிர்க் தான். நாங்க சொல்றோம், எது ஷிர்க்குங்கிறோம்? உசுரோடு உள்ளவனை பற்றி இப்படி சொல்றீங்க, இவர் எத்தனை பேர் அழைச்சாலும் கேட்பாரு, எந்த தூரத்தில் இருந்து கேட்டாலும் பேசலாம், எந்த மொழியிலும் இவற்றை கேட்கலாம், ஒரே நேரத்தில் கேட்பார் என்று ஒரு உயிரோடு உள்ளவனை பற்றி நீங்கள் நினைத்தாலும் அது ஷிர்க், இறந்தவரை பற்றி நினைத்தாலும் ஷிர்க். உயிரோடு உள்ளவன் இறந்தவன்கிற முறையில் ஷிர்க் மாறாது, ஷிர்க் தான் அது. இந்த மாதிரி இருந்தால் ஷிர்க். நீங்கள் அந்த மாதிரி வைத்திருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய தன்மையை கொடுத்திருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய தன்மை கொடுக்கலன்றீங்க, இந்த கொடுத்திருக்கிறீங்க. அப்ப இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் நீங்க சொல்ல முடியாது, சொல்லி ஆக வேண்டும். விவாதம் வந்து விட்டது என்று சொன்னால் ஒழுங்கா பதில் சொல்லணும்.
இதுக்கு பதில் சொல்லணும். பிஸ்மில்லா பிதாத்து, அது பிதாத்து. சிறுக்க பத்தி முடிப்போம். இன்னும் நாள் இருக்கிறது, நாளைக்கு இருக்கிறது. பிதாத்து வரும், அடுக்கடுக்கு அள்ளி போடுவோம். முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, நிரந்தர நரகத்தில் தள்ளிவிடக்கூடிய இந்த பாரதூரமான ஒரு கொள்கையை நீங்கள் பிரச்சாரம் செய்துவிட்டு இந்த சபையில விவாதத்திற்கு எங்களை நீங்கள் அழைத்து விட்டு. அன்பானவர்களே, அவங்க பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னாங்க. நீங்க எழுதின, நீங்க ஒப்புக்கொண்ட விஷயத்தை உங்களை படிச்சு காட்டுங்கிறதுக்காகத்தான் நாங்க இதை சொன்னோம். அப்ப உங்களுடைய விரலை கொண்டு உங்க கண்ணை குத்துறோம் அப்படின்னாங்க. நீங்க ஜன்னத்தை காமிச்சிங்கல்ல, நீங்க உணர்வு காமிச்சிங்கல்ல, அந்த மாதிரி அப்படின்ட்டாங்க. அப்ப இதை என்ன வழங்குன்னு சொன்னா, ஜன்னத்து அவங்க இந்த ஒரு விஷயத்தை கொண்டுதான் நம்மளுடைய கண்ணை குத்துன மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா ஒப்புக்கொண்டாங்க, நீங்க ஜன்னத்தையும் உணர்வு சொன்ன மாதிரி அப்படின்னு சொன்னா, பல விரல்களை கொண்டு அவங்க கண்ணை நம்ம குத்துருக்கோங்கிறத ஒப்புக்கொண்டாங்க. இன்னொன்னு, இறைவன் விக்கிர வழிபாடு அப்படிங்கிறீங்களா? ஏன் அதான் ஏற்கனவே பேசியாச்ச, இப்பயும் சொல்லணுங்கிறாங்க. இறைவனுக்கு உருவம் உண்டா என்பதை பற்றி தான் நம்ம பேசணும். ஆனா கற்பனையின் விக்கிரக வழிபாடு உங்களிடம் இருக்கிறது, அதனால் நீங்கள் ஷிர்க் செய்றீங்க அப்படின்னு தான் இப்போது எங்களுடைய நிலைப்பாட்டில் இருக்கிறோம். நீங்கள் ஷிர்க்குக்கும் பிதாத்திற்கும் சொந்தக்காரர்கள் என்று நாம் சொல்வது அதனாலதான் அப்படிங்கறத நீங்க விளங்கிக் கொள்ளணும். அதே போல இப்ப நம்ம சொன்னோம், கிறிஸ்தவ கலாச்சாரத்தை நீங்க கையில பிடிச்சிருக்கிறீங்க, அது ஒரு கை கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை இன்னொரு பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றீங்க அப்படிங்கிற வச்சிருக்கிறோம். அதுக்கு இதுவரைக்கும் பதில் சொல்லாததன் மூலமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து கிறிஸ்தவ கலாச்சாரத்தை தான் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கறத அவங்க ஏற்றுக்கொண்டாதான் அர்த்தம். ஏன்னா இதுவரைக்கும் அவங்க பதில் சொல்லவே கிடையாது. அதே போல என்னங்க காபிர்களுக்கெல்லாம் சலாம் சொல்லி எந்த கலாச்சாரத்தை பண்ணுங்க நீங்க கொண்டு போய்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம கடுமையான குற்றச்சாட்டை வச்சோம். இல்ல நாங்க அந்த கலாச்சாரம் இருக்கிறோம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அப்படிதான் இருக்குது அப்படிங்கறத அவங்க ஒப்புக்கொண்டாதான் ஆகுது. ஏன்னா மறுப்பு இருந்திருந்தா இது வரைக்கும் சொல்லி இருப்பாங்க. அதே போல பாருங்க, என்னங்க முஸ்லிம்களை எல்லாம் நீங்க காபிராக்குறீங்க, தற்கொலை செய்து கொண்டவனுக்கு ஜனாசா தொழுகை இல்ல, அவன் நிரந்தர நரகம் அப்படின்னு சொல்றீங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரகாரம் முஸ்லிம காபிர்னு சொன்னா சொல்லுவான், காபிரா பேருவான். அப்ப நீங்க தான் குஃப்ர்ல இருக்கிறீங்க என்று கடுமையான குற்றச்சாட்டை வச்சோம். இதுவரைக்கும் அவங்க பதில் சொல்லல. அதன் மூலம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் குஃப்ர்ல தான் இருக்குது அப்படிங்கறத அவங்க ஒப்புக்கொண்டாங்க. இப்படி எதுக்குமே அவங்க பதில் சொல்லாத மூலமாக அவங்க அந்த குஃப்ரிலும் அந்த ஷிர்கிலும் இருந்து கொண்டே தான் இருக்கிறோம்ங்கிறத அவங்களுடைய மௌனமே நமக்கு நிரூபித்து காட்டுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நாம் கவனத்தில் கொள்ளணுங்க. அடுத்து நாங்க ஓதின வசனத்துல தான் அந்த டிஃபரன்ஸுக்கு சொல்றாங்க. சும்மா சொல்லிக்கிட்டே ஏமாத்திக்கிட்டு இருக்க வேணாம். அவ்வளவு சொல்றாங்க, எல்லாம் பாக்குறாண்டு, அதனால தான் சொல்றோம். எத்தனை ஆலிம்கள் பாக்குறாங்க, அதெல்லாம் சொல்றோம். வேண்டுமானா அந்த வசனத்தை அவங்க தரப்பு வரும்போது ஓதி அர்த்தம் செய்யட்டும். அதுல இறைவன் வெறுமனே பார்த்தல், வெறுமனே கேட்கறத சொல்றானா, அந்த டிஃபரன்ஸோட சொல்றானா அப்படிங்கறத அவங்க ஓதி காமிச்சு சொல்லட்டும். அந்த டிஃபரன்ஸ் இருக்கான்னு தான் நம்ம ஒப்புக்கொள்ளலாம். அது இருக்காங்கிற காமிக்கணும். இனிமே அவங்களே ஓதட்டும், வாசிக்கட்டும். அப்படி வாசிப்புட்டு அப்படிதான் நான் புரிய வேணும்னு சொல்லக்கூடாது. அதுல இருக்குதுங்கன்னா இருக்குது, நீங்க வாட்சி காமிங்க. அடுத்த சான்ஸ் வரும்பொழுது அந்த வசனத்தை ஓதி பாத்தீங்களா, அல்ல டிஃபரன்ஸோட சொல்றான், இல்ல வித்தியாசோட சொல்றாங்க, நீங்க வாட்சி காமிங்க. அப்பதான் சரியாகும். சொல்லிட்டோம் என்று சொல்லிவிட்டால் மட்டும் சொன்னதாகிவிடாது, உண்மையிலே சொல்ல வேணும் அப்படின்னு நினைவில் வைங்க. அடுத்ததாக நீங்க உங்களுடைய நிலைப்பாட்டை தான் இதை நாங்க குறிச்சோம், நாங்க அந்த சப்ஜெக்ட்ல நாங்க விவாதிக்க வரல அப்படிங்கிறாங்கல்ல. ஆனா அப்படியே அவங்க சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, இறந்தவர்கள் செவியேற்பார்கள் என்பதும், எத்தனை பேர் அழைத்தாலும், எங்கிருந்து அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும் அனைத்தையும் ஒரே நேரத்தில் செவியுற்று பிரித்தறிந்து அனைத்திற்கும் பதிலளிக்கும் ஆற்றல் அல்லாஹ்வால் இறந்த இறைநேசர்கள். இதான் எங்க நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை பின்னாடி விளக்கணும் வைங்க. அப்படி வாட்சிப்படி என்ன சொன்னாங்க, நீங்க எங்கிருந்து அழைத்தாலும் சொன்னீங்கல்ல, என்ன ஆதாரம் சொல்லுங்க அப்படி கேட்டாங்க. அதனாலதாங்க நாங்க சொன்னோம். இதெல்லாம் வாட்சிப்பட்டு உங்க நிலைப்பாடு வரல. அதே போல பிரித்தறிந்து அனைத்திற்கும் பதில் ஆற்றல் சொன்னீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம் சொல்லுங்க அப்படின்னாங்க. அதனாலதான் சொன்னோம். ஏங்க இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் கேட்கறேன். உங்க நிலைப்பாடு என்னன்னு கேட்டாங்க. ஒவ்வொன்னா வாட்சி என்ன ஆதாரம்னு கேட்டாங்க. அதனாலதான் கேட்டோம், ஏன் இந்த நிலைப்பாட்டு உங்களை ஆதாரமான இல்லங்கிறதுனால இது தூக்கிட்டீங்களான்னு கேட்டோம். இதை வாட்சிப்பட்டு உங்க நிலைப்பாடு என்னன்னு கேட்டா பிரச்சனை கிடையாது. நிலைப்பாடு தான் தெளிவா வழங்கப்பட்டிருக்காதுல. அல்லாஹ்வால் இறந்த இறை நேசருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுதான் காலையிலிருந்து இது வரைக்கும் நான் சொன்னேன்.
காலையிலேருந்து இதுவரைக்கும் என்ன சொன்னேன்? வித்தியாசம் சொன்னேன். 2 வகையான வித்தியாசம் முக்கியமா சொன்னேன். என்னது? இந்த கேட்குதல் பார்த்தல்ங்கிறதுல இறைவனுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கிறது. என்ன? நம்முடைய பார்வை எல்லை உள்ளது, இறைவனுடைய பார்வை எல்லை இல்லாதது. ஒன்னாவது வித்தியாசம். 2வது வித்தியாசம் என்ன சொன்னேன்? இந்த இதுல தலைப்புல என்ன அவன் காமிச்சாங்கல்ல, அதுல எழுதப்பட்டதுதான். நமக்கு இருக்கிற பார்வையும் கேள்வியும் இறைவனால் வழங்கப்பட்டது. இறைவனுக்கு இருக்கக்கூடிய பார்வையும் ஆற்றலும் யாரும் வழங்கல, இறைவனிடமே இருக்கிறது. அப்படிங்கிற வித்தியாசத்தை காலையிலிருந்து இது வரைக்கும் சொன்னா இல்லையா? அது என்ன கவனிக்காம என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? வித்தியாசம் 2 வித்தியாசம் சொன்னேன். இங்க நிறைப்பாட்டுல ஒரு வித்தியாசம் இருக்கு. அல்லாஹ்வால் வழங்கப்பட்டு இருக்கிறதுனால முடிஞ்சு போச்சு, நமக்கு ஒண்ணும் இல்லாண்டு ஆகி போச்சு. அல்லாஹ் நமக்கு தந்தா எந்த அளவுக்கு தருவான்? தனக்கு இருக்கிற மாதிரியா தந்துருவான்? நம்மளே யோசிப்போமே. அல்லாஹ் வழங்கப்பட்டுன்னு சொல்லுவோம், அல்லாஹ் நமக்கு தர போறான். அப்ப எனக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தருவான் நல்லா சொல்லுவானா? அப்ப நம்மளும் இறைவனால ஆயிடுவோம். அல்லாஹ் இன்னொரு இறைவனையில கற்பிச்ச மாதிரி ஆயிரும், உருவாக்கின மாதிரி ஆயிரும். அல்லாஹ் நம்ம தர்றாண்டால நம்ம தகுதி தருவான்னு அர்த்தம். முடிஞ்சு போச்சு. அதுதான் வித்தியாசம். அது மட்டும் இல்ல, இன்னொரு வித்தியாசத்தையும் சொன்னோம். எல்லை எல்லை இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இதுவரைக்கும் ஏதாவது தந்தாங்களா? அல்லாஹ்வால் வழங்கப்படுகிற வார்த்தை எங்க நிலைப்பாடு. அதுல எழுதனத்துக்கும் இப்ப நாங்க கொண்ட நிலைப்பாட்டுக்கும் என்ன வித்தியாசத்தை பார்த்துட்டீங்க? இப்ப நம்ம சொல்றோமா அல்லாஹ் வழங்கப்படல, அவுலியாக்களுக்கு தன்னாலே இருக்குது, இறை நெசலுக்கு நபிமார்கள் தன்னாலே இருக்கணும். அப்ப இதுவரைக்கும் சொல்லிட்டு இருந்தோம். காலையிலேருந்து இதுவரைக்கும் அல்லாஹ் கொடுக்கறாங்க. வலிமார்கள் எந்த சக்தியும் இல்லைங்க, எந்த ஆற்றலும் இல்லைங்க. இன்னும் சொல்ல வலிமார் மட்டுமல்ல, எல்லாருக்கும் மனித படைப்பு இருந்தாலும் சரி, எந்த படைப்பா இருந்தாலும் சரி, அல்லாஹ் அல்லாதவர்கள் எந்த சக்தியும் இல்லை. அதுதான் உண்மையான தௌஹீது. அந்த உண்மையான பக்க தௌஹீதுல நாங்க இருக்கிறோம். இறைவனை தவிர வேறு யாருக்கும் எந்த சக்தியும் கிடையாது. அல்லாஹ் நினைச்சா சிலருக்கும் கொடுப்பான், அவ்வளவுதான். அது உயிராளவங்களுக்கும் கொடுப்பான், இறந்து போனவங்களுக்கும் கொடுப்பான். அப்படிங்கிற தௌஹீதில் நாங்க இருக்கிறோம். அதனால அல்லாஹ்வால் வழங்கப்பட்டது என்று அன்று சொன்னதற்கும் இப்பொழுது நாங்க சொல்றோம் எந்த வித்தியாசம் இல்ல. காலையிலேருந்து சொன்னா இல்லையா? 2 வித்தியாசம் பிரதானமா கொடுத்தேன். நமக்கு அவங்களுக்கு ஒரு வித்தியாசம். அதுல எல்லை உள்ளது எல்லை இல்லாங்கிற வித்தியாசம் கொடுத்தேன். இறைவனால் வழங்கப்பட்டது இறைவனுக்கு தானாக உள்ளதுங்கிற 2 வித்தியாசம் கொடுத்துக்கிறீங்க காலையிலேருந்து. அதனால அந்த நிலைப்பாட்டுக்கும் இப்போது நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நிலைப்பாட்டுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. அதே நிலைப்பாடு தான் அப்படிங்கறத நம்ம விவரிச்சிட்டோம். அடுத்ததாக இப்ப இங்க இருந்து உதவி காட்டா பக்கத்துல இருந்தா பிரச்சனை இல்ல, தொலைவுல இருந்தாக்கா கேட்கும் சொன்னா அல்லாஹ்வா தானே ஆக்குற மாதிரி ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்ப தொலைவில் உள்ளவங்களோடு செல்லுல பேசிட்டாக்கா அது அல்லாஹ் ஆக்கிறோமா? தொலைவில் உள்ளவங்களோட இப்ப பேசுறோமா இல்லையா? அல்லாஹ் ஆக்கிட்டோமா? ஏன் இப்படி புரியுறீங்க? தொலைவா நம்ம தொலைவுண்டு வரும்பொழுதுதான் நான் சொன்னேன், நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய படைப்பு, ஒரு மனிதர் எவ்வளவு தொலைவுல உள்ளதெல்லாம் பார்த்தாங்க, அதெல்லாம் அல்லாஹ் ஆயிட்டாங்களா? இல்லையே. ஏங்க நீங்க தொலைவுண்டு நீங்க ஒரு நிர்ணயம் பண்றீங்க? அப்படிலாம் கேட்டாங்க. ஆதாரத்தை எவ்வளவு அள்ளி போட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலைவுல உள்ளதெல்லாம் பார்க்கிறார்கள், வானத்திலே உள்ளது கூட பார்க்கிறார்கள் சொன்னமா இல்லையா? அதுக்கு அல்லாஹ் ஆயிட்டாங்களா? அப்படி இருக்கும்போது நீங்க என்ன ராம்நாடையும் மதுரையும் நீங்க இங்க உள்ள இடத்துல சொல்லிட்டு இருக்கிறீங்க? அப்படி நீங்கள் எல்லாம் நிர்ணயிக்கிறதுன்னு சொன்னா இந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது யாரு? அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறோமே. நீங்களாம் ஒரு முடிவு எடுப்பீங்க, மற்றவங்க எல்லாம் ஏற்றுக்கொள்ளணுமா? கேள்வி கேட்க கூடாதா? என்ன கேள்விக்கு மேல கேள்வி வைக்க? அப்படிதான் கேள்வி வைப்போம், கேள்வியிலே பதிலே வைப்போம். எப்படின்னு கேட்டா ஒரு விஷயம் சொல்லுவீங்க, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுக்கு உள்ளதே மற்றவங்களுக்கு இருக்கிறதா சொல்றானே, அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு வைப்போம். இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இன்னொரு விஷயம் சொன்னாங்க, இறைவனுக்கு இருக்கிறத மற்றவங்களுக்கு இருக்குன்னு சொன்னா அது உயிரா இருந்தாலும் சிறுக்குதான், இறந்து போனாலும் சிறுக்குதான். அப்படி சொன்னதன் மூலமாக குழந்தைய பாக்கியம் தர்றேன்னு ஒரு ஆள் சொன்னா அது சிறுக்குதாங்கிற ஒப்புக்கொண்டாங்க. உயிர் காப்பீர் அப்படின்னு ஒரு ஆள் வேண்டுகோள் வச்சா அதுவும் சிறுக்குதான் ஒப்புக்கொண்டாங்க. இப்போ எதா இருந்தாலும் சிறுக்குதான் சொல்லிவிட்டாங்கல்ல, அதனால இதுவும் சிறுக்குதான். என்ன உயிர் காக்கிறது சாதாரண விஷயமா மனிதர் சொல்லாமா? கிட்டரும் கூட தான் சொன்னோம். ஏன் நீங்க பத்திரிகை பம்பாய்க்கு போதா, இங்க இருந்து கூட பம்பாயில் உள்ளவன்றையில உதவி கேட்கறீங்க? உங்க பத்திரிகை சவுதிக்கு போதா, இங்க இருந்து சவுதியில் உள்ளவங்கள உதவி கேட்கறீங்க? நீங்க தான் சொல்றீங்க கிட்ட உள்ளவங்ககிட்ட தான் உதவி கேட்கலாம், தொலைவில் இருந்தாக்கா அது இறைவனுக்கு இடத்திலே வைக்க வேணும். அது சொல்றே தப்பு. உங்க வாதப்படிதான் நான் கேட்கிறேன். அந்த வாதம் சரியில்லைங்கிறத எங்க நிலைப்பாடு. உங்கள் வாதப்படி நீங்கள் முரண்படுறீங்களே, உங்கள் வாதப்படி நீங்க முஸ்லிம்களா ஆயிட்டீங்களே. அதே போல அவங்க தானே அழைச்சாங்க, நாங்க வாதத்துக்கு அழைச்ச உண்மை. வெளியில ஃபுல்லா அவங்க சிறுக்கு பண்றாங்க, அவங்க பிதத் பண்றாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே, சிறுக்கு பண்றாங்கன்னு ஒண்ணு இப்ப நிரூபிச்சீங்களா? வழிமாற்றம் உதவி தேடுறது அப்படிங்கிற பிரச்சனை காலையில எடுத்தீங்க, இது வரைக்கும் நீங்க சிறு பண்ணீங்க வச்சீங்களா? முடியல என்ற உடனே கலிக்காவல் வாதத்தை ஒப்பந்தம் தூக்கிட்டீங்க. அதுல எங்க நிலைப்பாடு எந்த மாற்றமும் கிடையாதுங்க. அல்லாஹ்வால் வழங்கப்படுகிறது, முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் வேற நம்ம வேறதான். அல்லாஹ் வழங்கப்பட்டது என்றால அல்லாஹ் நம்மளை இன்னொரு அல்லாஹ் ஆக்க மாட்டான். அந்த அளவுக்கு தெரிஞ்சு அல்லாஹ் அவங்க தர மாட்டான். முடிஞ்சு போன விஷயம் தான்.
அது மட்டுமா? சஹாபா பெருமக்களை விஷயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில ஒரு ஹதீஸ் வருங்க. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், நீங்கெல்லாம் வராதீங்க, ஹவுதுக்கு நிற்கும் பொழுது நீங்கெல்லாம் வராதீங்க போங்க அப்படின்ட்டு. இது சஹாபா பெருமக்களை பார்த்தானே சொல்லப்பட்டது என்று சொல்லி அந்த கண்ணியமிக்க சஹாபா பெருமக்களை எல்லாம் காஃபிர்ங்கிற லிஸ்டுக்கு கொண்டு வந்து இவர்கள் குஃபருக்கு ஆகிவிட்டார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த களியக்காவிலையில திருப்பூர்லையும் போடப்பட்ட ஒப்பந்தத்தில் சொல்லி காட்ட பிரகாரம் அதை இப்ப அதான் எங்க நிலைப்பாடுன்னு ஒத்துக்கொண்டார்கள். என்ன நிலைப்பாடு? எங்கிருந்து, அதாவது எத்தனை பேர் அழைத்தாலும், எங்கிருந்து அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும் அனைத்தையும் ஒரே நேரத்தில் செவியுற்று பிரித்தறிந்து அனைத்திற்கும் பதிலளிக்கும் ஆற்றல் அல்லாஹ்வால் இறந்த இறைநேசர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது தான் அவங்க நிலைப்பாடு. இதைத்தான் இப்ப சொல்றோம்ட்டாங்க. இதுதான் எங்க நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லைன்னு இவ்வளவு நேரம் காலையில இருந்து சொல்லாம இப்ப சொல்லிவிட்டாங்க. சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா அடுத்த வினாடிய அதை மறுத்தாங்க. இதை சொன்னாங்கல்ல, சொல்லிட்டு இறந்த இறைநேசர்களுக்கு எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது, இந்த தன்மையெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறதுக்கு ஆதாரம் கேட்டுருவோம் இல்லையா? அதுக்காக என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அதாவது தனக்கு இருப்பது போல அல்லாஹ் வழங்குவானா? அதை இருக்குன்னு சொல்லிவிட்டு இறைவனால் வழங்கப்பட்டிருக்கின்ற இதுல இருக்கிறது. இப்படி ஆர்குமெண்ட் பண்ணா இப்படியாவது பண்ணணும். ஒன்னு காலையில இருந்து பண்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் பண்ணா அது ஒரு நிலையில் இருக்கிறான்னு வச்சுக்கலாம். அல்ல இதுல உள்ள மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணா அப்படியாவது பண்ணணும். மூணாவது என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அதான் எங்க நிலைப்பாடு. ஆனா அல்லாஹ் தனக்கு இருக்க மாதிரி கொடுப்பானா, வழங்குவானா? இறைவன் அப்படி கொடுப்பானா? கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன உங்க நிலை, என்ன சொல்ல வர்றீங்க? அதாவது அல்லாஹ் கேட்கிற மாதிரி அவங்க கேட்பாங்க என்று நீங்கள் சொல்றீங்களா? வழங்கப்பட்டு கேட்பாங்கன்னு சொல்றீங்களா? வழங்கப்படலன்னு சொல்றீங்களா? உங்களுடைய நிலை என்ன தெளிவில்லையே. மூணாவது குழப்பம். இப்ப காலையில இருந்து சொன்னதுக்கு இது மாத்தம், இதுக்கு மறுபடி இதை ஏத்துக்கொண்டு மறுக்கிறாங்க. இதை வாசிச்சுட்டு என்ன பண்றாங்க? அப்படி கொடுக்க மாட்டான், தனக்குரியதல்ல, இப்படி கொடுப்பான், கொடுக்க மாட்டான். 2 தடவை இதை சொன்னார்கள். 10 நிமிஷத்துல 2 தடவை அந்த வார்த்தையை நினைச்சாங்க. 2 இடங்கள்ல அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அப்ப உங்க நிலை என்ன? எங்கிருந்து அழைத்தாலும், எத்தனை பேர் அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும் அனைத்தையும் பிரித்தறிந்து, இவர் இதை கேட்கிறார், அவர் அதை கேட்கிறாரு, இதை கேட்கிறார் இப்ராஹிம், அதை கேட்கிறார் இஸ்மாயில், அதான் பிரித்தறிகிறது. இவர் இந்த கோரிக்கை வைக்கிறார், அந்த கோரிக்கை வைக்கிறாரு, இப்படியெல்லாம் அறிந்து அவங்க உதவி செய்யக்கூடிய தன்மையை இறைவனால் வழங்கப்பட்டு இருக்கிறதுனாங்களே. இதான் உங்க நிலை என்று சொன்னா இதுக்கு ஆதாரம் தாங்க. வந்துருச்சுல, பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சுல. அப்ப என்ன செய்யணும்? இதுக்கு ஆதாரம் தரணும். என்ன செய்யணும்? இதான் எங்க நிலைமை, இதோ எத்தனை பேர் அழைத்தாலும் கேட்பார்கள் என்பதற்கு இதோ ஆதாரம், எந்த மொழியில் அழைத்தாலும் கேட்பார்கள் என்பதற்கு இதோ ஆதாரம், அது மாதிரி எவ்வளவு தொலைவில் இருந்து அனைத்தையும் பிரித்து அறிவார்கள் ஒன்று விடாமல் என்பதற்கு இதோ ஆதாரம் என்று நீங்க என்ன செய்யணும்? ஆதாரம் தள்ளி போட்ட வேண்டியதானே. இதைத்தான் ஒத்துக்கிட்டீங்களே, இதான் எங்க நிலைமைன்றீங்களே, இதுல மாற்றம் இல்லைங்கிறீங்களே. மாற்றம் இல்லைன்னா என்ன செய்யணும்? அடுத்த கடமை உங்களுக்கு ஆதாரம் தர்றதான கடமை. இப்படி சொல்வது மட்டும் உங்க கடமை இல்லையே. எங்கிருந்து அழைத்தாலும், எத்தனை பேர் அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும் அதையெல்லாம் பிரித்தறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இறைநேசர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுவும் அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கிறது சொன்னா அல்லாஹ்வுடைய எந்த வசனம் அதை வழங்குகிறது? எந்த ஹதீஸ் வழங்குகிறது? யார் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது? அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறதா? அனைவருக்கும் வழங்கப்பட்டது சமமா வழங்கப்பட்டிருக்கிறதா? வித்தியாசமா வழங்கப்பட்டால் என்ன வித்தியாசம்? இதையில நீங்க இதை ஏற்றுக்கொள்வர்களாக இருந்தால் இதையில நீங்க பட்டியல் போட்டு போயிட்டு இருக்கணும். இதை சொல்ல காணாம நீங்க இதை வழங்கப்பட்டிருக்குங்கிறீங்க, ஆனால் வழங்கப்படவில்லை. அதான் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனா வழங்கப்படவில்லைங்கிறீங்க. இது என்ன? இது என்ன பாஷை? இது ஒரு சொல்லா? இது ஒரு அர்த்தம் உள்ள பேச்சா? வழங்கப்பட்டிருக்குன்னா வழங்கப்பட்டு தான் இருக்கிறது. இந்த ஆதாரம் சொல்லுங்க. வழங்கப்படலைன்னா வழங்கப்படலன்னு சொல்லுங்க. அனைத்தும் வழங்கப்பட்டிருக்கின்றதுல சொல்லி அனைத்திற்கும் பதிலளிக்கும் ஆற்றல் அல்லாஹ்வால் இந்த இறைநேசர்கள் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லிவிட்டு ஆனால் அப்படி வழங்கப்படுமா அப்படின்னு கேட்கறீங்க. வாட்சிப்பட்டே என்ன செய்யறாங்கன்னா, ஆனால் அனைத்து எப்படி வழங்கப்படும்? அல்லாஹ் தனக்குள்ளது எப்படி அப்படியே கொடுப்பான்? அப்படிலாம் கொடுக்க மாட்டான். வழங்கப்படவில்லை. வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் எப்படி அல்லாஹ் கொடுப்பான்? வழங்கப்படவில்லை. இது ஒரு பாஷையான்னு நான் கேட்கிறேன். இது ஒரு ஆர்குமெண்டா? இது ஒரு வாதமா? அப்ப இது என்ன செய்யணும்? நம்ம ஒரு சிந்தனையோட கூரோட பேசணுமா இல்லையா? இது கண்டிப்பா இப்படிலாம் பேச மாட்டார்கள். ஒரு சிந்தனையாளர்கள் இப்படி பேச மாட்டார்கள். சபைக்கு சமாளிக்கிறதுக்கு பண்ணாலும் காலகாலத்துக்கு நிக்க போகிறது. அதெல்லாம் யோசிச்சு பேசணும். என்ன நம்ம என்ன சொல்லுகிறோம் நமக்கு தெரியலன்னு சொன்னா, இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அனைவருக்கும் வழங்கப்படலன்னு காலைல சொன்னீங்க.
ஒரே மாதிரி வழங்கப்படலங்கிறீங்க, வித்தியாசங்கள் இருக்குது, எல்லாம் வழங்கப்பட்டு நாங்க எங்க சொன்னோம் அப்படின்னு கேட்டீங்க. இப்ப எல்லாம் தான் வழங்கப்பட்டிருக்கீங்க, ஆனா அப்புறம் வழங்கப்படலைங்கிறீங்க. இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? உங்க நிலையவே சொல்ல மாட்டேங்கிறீங்களா? உங்க நிலைய ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. இது சிறுக்குக்கு மேல வேற மாதிரி நிலை எடுக்கிற மாதிரில வருது. சிறுக்குக்கு மேல ஒண்ணு இல்ல, ஆனா சொல்றது வணங்குதா? என்ன நிலையை நாங்கள் எடுப்பது? அது ஒரு விஷயமா இருக்கிறது. அடுத்து என்ன? அந்த வசனத்தை வாசிச்சு எங்களுக்கு அர்த்தம் செய்யுங்க அப்படிங்கிறாங்க. எந்த வசனம்? லைஸக மிதில் ஈசையுன். எப்படி அர்த்தம் செய்யணுமா? இது அந்த வார்த்தையில் அந்த அர்த்தம் இருக்குன்னு காட்டணுமா? உங்க விளக்கமெல்லாம் சேர்க்க கூடாது அப்படிங்கிறாங்க. அழகா வாட்சி காட்டிட்டோமே. லைஸ் அவன் கேட்பவன் பார்ப்பவன் அவனை போல் எதுவும் இல்லை. அவ்வளவுதான். இதுல என்ன விளங்குவீங்க? நீங்க விளங்க, யாரும் விளங்க வேணாம். அவன் கேட்கிறவன் பார்க்கிறவன் அவனை போல எதுவும் இல்லை. என்ன விளங்குவீங்க? என்ன அவனை போல எல்லாரும் கேட்பாங்கன்னு விளங்குறதா? ரெண்டு தானே விளங்க முடியும். அவன் கேட்பான், அடுத்தவங்க கேட்கறத பத்தி பிரச்சனை இல்லைன்னு விளங்குவீங்களா? அவன் பார்ப்பான், அடுத்தவங்க பார்க்கறத பத்தி பிரச்சனை இல்லைன்னு விளங்குவீங்களா? அவனை போல எதுவும் இல்லைங்கிறது அர்த்தம் கொடுப்பீங்களா? நீங்களே விளங்கல, மத்தவங்க விளங்க வேணாம். நீங்களே கொஞ்சம் கண்ண மூடி இந்த வசனத்தை படிங்களே. அவனை போல எதுவும் இல்லை, அவன் கேட்பவன் பார்ப்பவன். இதை சொல்லிவிட்டு இதை சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்க தான் சொன்னீங்க. அந்த உருவம் உண்டாங்கிற அந்த தலைப்புல பேசும் பொழுது இந்த ஆயத்தை முன்னாடி பார்க்கிறார்கள், பின்னாடி ஒன்று வருகிறது. அதைக்கு ஒரு கருத்தை கொடுத்து சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்தித்தால் இப்படி வராது. அதுக்கு பக்கத்தில் ஒண்ணுக்கும் அல்ல பதில வைத்திருக்கிறான் சொன்னீங்களே, இல்லாததுக்கு போட்டு சொன்னீங்க. இருக்கிறதுக்கு சொல்றோம், தெல்ல தெளிவாக இருக்கிறதுக்கு. அப்ப நல்லா விளங்குகிறது. அல்லாஹ்வை போல் எதுவும் இல்லை என்பது பார்வையை தான் சொல்கிறது, கேள்வியை தான் சொல்கிறது. அல்லாஹ்வை போல ஒருவர் கேட்பார் என்று நினைத்தால், உயிரோடு உள்ளவரை பற்றி நினைத்தாலும் அது சிறுக்கு, இறந்தவரை பற்றி நினைத்தாலும் சிறுக்கு. இறந்தவரோ உயிரோடு உள்ளவரோ மஹ்லூக்குடைய இடத்துல வச்சா தான் சிறுக்கு வராது. காலிக்கு இடத்துல வச்சால் சிறுக்காகிவிடும். நீங்கள் கூப்பிடுவது காலிக்கு இடத்துல, காலிக்குனா படைத்தவன், மஹ்லூக்னா படைக்கப்பட்டது. அப்ப படைக்கப்பட்ட இடத்தில் வைத்து நீங்கள் கூப்பிடுவது சிறுக்குல வராது. அது அர்த்தம் உள்ளதா, அதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கான்னு அதை ஆராய்ச்சி பண்ணலாம். ஆனா அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு கூப்பிட்டு விட்டால், இறந்தவரை கூப்பிட்டாலும் சிறுக்குன்னு நாங்க சொல்கிறோம், உயிரோட உள்ளவனை கூப்பிட்டாலும் சிறுக்குங்கிறோம். இறந்தவர் இடத்துல அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு பார்க்கறேன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் எப்படி கேட்பான் என்பதை நம்மளே சிந்திக்கணும். அல்லாஹ் கேட்பான்டா என்ன அர்த்தம்? 1000 பேர் கேட்ட 5 கேட்பான்னு விளங்குவோமா? 1000 கேட்பான்னு விளங்குவோமா? லட்சம் பேர் கேட்டார்கள் ஏன்னா லட்சத்தையும் விளங்குவான்னு நம்ம புரிஞ்சுக்கிறோமா? 900 அது ஒரு 50 விளங்காதுன்னு புரிஞ்சுக்கிறோமா? அப்ப அல்லாஹ் கேட்பான் என்பதற்குள்ள அடங்கி இருக்கிற அர்த்தமே என்ன? அவனுடைய கேள்வியில் ஒன்றும் தப்பாது. அல்லாஹ் பார்ப்பான் என்பதனுடைய அர்த்தம் என்ன? அவனுடைய பார்வையில் ஒன்றும் தப்பாது. இது அல்லாஹ்வுடைய கேள்வி, இது அல்லாஹ்வுடைய பார்வை. அப்ப அவனை போல எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி அர்த்தாளுக்கு இருக்கான்னு அர்த்தம். அவனுடைய கேள்வியில் எதுவும் தப்பாது, இப்படி யாரும் இருக்க மாட்டாங்க. அவனுடைய பார்வையில் ஒன்றுமே தப்பாது, இப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. அதான அந்த வசனத்தின் வேற என்ன அர்த்தம் அது கொடுக்கணுங்கிறீங்க? நீங்க சொல்லுங்க அர்த்தம். அவனை போல எதுவும் இல்லை, பார்ப்பவன் கேட்பவன் என்ன அர்த்தம்? அவனுக்கு இந்த மாதிரி சக்தி இருக்குது, அடுத்தவங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் வருமா? அடுத்தவங்களுக்கு இல்லைன்னு வருமா? ரெண்டு தானே வரும். அவனை போல கேட்பவன் அவனை போல பார்ப்பவன் இல்லைன்னு நாங்க அர்த்தம் செய்யறோம். நீங்க என்ன செய்யணும்? இல்ல, அவனை போல கேட்பவன் இருக்கிறார்கள், அவனை போல பார்ப்பவன் இருக்கிறார்கள், அவனும் பார்க்கிறான் கேட்கிறான் அர்த்தம் சொல்ல போறீங்களா? ரெண்டு தான் இருக்க முடியும். அப்ப நீங்க அர்த்தம் சொல்லுங்க. அப்ப இந்த அர்த்தம் இல்ல, வேற என்ன அர்த்தம் தான் அது? அவனை போல எதுவும் இல்லை இருக்கு, மீனிங் என்ன அது சொல்லணுமா இல்லையா? அதனால இவங்க என்ன சொல்ல வர்றாங்க என்பதை தெளிவா சொல்ல அல்ல அப்படி ஆக்குறான். பாத்தில் நிக்கவே நிக்காது. உருவம் தலைப்புல பேசினாங்க, அதுல ஏதாவது நின்றுச்சா? அது எதுக்கு சொல்ற? அவங்களும் சுட்டி காட்டு, நானும் தலைப்பை சுட்டி காட்டுகிறேன். இதான் நின்றுச்சா? கேட்ட யாராவது ஒத்துக்குருவார்களா? பெரிய ஆதாரம் இருக்கிற மாதிரி பேச விட்டு ஒண்ணுக்கும் ஆதாரம் எடுத்து வைக்காம போட்டதுக்கெல்லாம் அதுக்கு அந்த அர்த்தம் இல்லை, இதுக்கு இந்த அர்த்தம் இல்லைன்னு சொல்லிட்டு உருவம் இல்லைங்கிறதுக்கு ஒரு வார்த்தையை கூட எடுத்து காட்ட முடியல. ஒரு ஹதீஸ ஒரு குர்ஆன் வசனத்தை கூட எடுத்து காட்ட முடியாமல் போனீங்க. அதை விட மோசமா இப்ப இது போய்கிட்டு இருக்கிறது. அதை விட மோசமா என்ன செய்றீங்க? இருக்கு தெல்ல தெளிவான சான்றுகளை கொண்டு சொன்னாலும் அதுக்கு அந்த அர்த்தம் இல்லைன்றீங்க. தெளிவா சொன்னா கூட என்ன செய்றீங்க? அந்த அர்த்தம் இல்லைங்கிறீங்க. அப்ப என்ன அது? அதை விட முக்கியமான கொடூரம் என்னன்னு கேட்டா, உங்க நிலைமை என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஏன் பயப்படுறீங்க? எதை மக்கள்கிட்ட சொல்றீங்களோ, எதை நீங்க பாடம் நடத்துறீங்களோ, எதை உங்க சகாக்கள்கிட்ட பேசுறீங்களோ, எதை கேள்வி பதில் நிகழ்ச்சியில சொன்னீங்களோ, எதை முந்தைய சபைகள்ல பேசி இருக்கிறீர்களோ, அதையில இங்க சொல்லணும். ஆமா கொடுத்துதான் இருக்குது. ஏன் பொதுமக்கள்கிட்ட என்னத்தையா ஆதாரம் போயிடலாம், இங்க சொல்ல முடியாது. ஆதாரம் என்னத்தை விட்டு அடிக்க முடியுமா? சபையை பாக்குறீங்க, ஆஹா கிடிக்கி இப்படி போட்டுருவாங்க, ஒண்ணுக்கு ஆதாரம் கேட்பாங்க. என்ன சொல்லலையா? மக்கள்கிட்ட போய் சொன்னேங்கிறது எங்கள்கிட்ட சொல்லலன்னா இது என்ன அர்த்தம்? நீங்க சொன்னதா இல்லையா? இது நாங்களா கற்பனை எழுதிக்கிட்டோமா? ஒத்துக்கிட்டீங்கல்ல சொன்னதுன்னு ஆதாரத்துக்கு வைங்க.
நீங்கள் ஆதரவு வைக்கணும். கேட்கிற கேள்வி என்ன என்று கேட்டால், எத்தனை பேர் அழைத்தாலும் கேட்பார்கள், ஆதாரம் காட்ட வேண்டும். எங்கிருந்து அழைத்தாலும் கேட்பார்கள், ஆதாரம் காட்ட வேண்டும். எந்த மொழியில் அழைத்தாலும் அனைத்தையும் ஒரே நேரத்தில் கேட்பார்கள், ஆதாரம் காட்ட வேண்டும். பிரித்து அறிவார்கள், ஆதாரம் காட்ட வேண்டும். அனைத்திற்கும் பதிலளிப்பார்கள், ஆதாரம் காட்ட வேண்டும். இவ்வளவுக்கு நீங்க ஆதாரம் காட்டினா தான் நீங்க அதே நிலையில் இருக்கிறதாக அர்த்தம். இதை விட்டு வேற மாதிரி திசை திருப்பினீர்களே ஆனால் உங்க நிலை என்னன்னு மக்கள் ஏதாவது ஒரு நிலையில் இருந்தாலாவது மக்கள் ஏத்துக்குருவாங்க. அன்பானவர்களே, எதிர் அணியினர் நாம் விடுத்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருப்பதே நாம் வைத்த குற்றச்சாட்டுகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்பதனுடைய அடையாளமாகும். நம்ம சொன்னோம், என்னங்க முஸ்லிமை போய் நீங்க காபிராக்குறீங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூற்று பிரகாரம் ஒரு முஸ்லிமை காபிராக்கனா அவன் காபிரா போயிடுவானே. அப்ப இது சொன்னதன் மூலமாக, ஒரு முஸ்லிமை காபிராக்கும் மூலமாக நீங்க காபிரா தான் இருக்கீங்க அப்படிங்கறத ஒப்புக்கொண்டுட்டீங்க. இல்லன்னா பதில் சொல்லுங்க அப்படி நம்ம சொன்னோம். பதில் சொல்லல. அப்ப தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து குஃப்ரிலே இருக்கிறது அப்படிங்கறத அவங்க ஒப்புக்கொண்டாங்க. அதே போல ஒரு கையில மட்டும்தான் கை கொடுக்கணும் அப்படிங்கறது கிறிஸ்தவ கலாச்சாரமாச்சு. அதை நீங்க அறிமுகப்படுத்தி கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொன்னா இந்த கலாச்சாரம் செய்யலாமா இல்லன்னா பதில் சொல்லுங்க. இன்னும் பதில் சொல்லல. அதன் மூலம் கிறிஸ்தவ கலாச்சாரத்துல தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருக்குங்கிறத அவங்க ஒப்புக்கொண்டாங்க. என்னங்க ஒரு காவிற்கு போய் சலாம் சலாங்கிற கலாச்சாரத்தை உண்டு பண்ணிருக்கீங்களே, இதுக்கு என்னங்க உங்க பதில் அப்படின்னு கேட்டா, அப்படி அந்த கலாச்சாரத்தை தான் நாங்க இருப்போம் அப்படிங்கறத அவங்களும் ஒப்புக்கொண்ட மாதிரி தான் ஆகுது. அடுத்து என்னங்க சஹாபா பெருமக்களை எல்லாம் நீங்க உங்கள சில பேரு காபிருங்களா கொண்டு போயிருக்கீங்களே, சஹாபா பெருமக்களை போய் காபிருன்னு சொன்னா அப்படி சொன்னவருக்கு காபிராலோ ஆயிடுவார்கள், இதுக்கு என்ன பதில் கேட்டோம். அவங்க பதில் சொல்லல. இதன் மூலம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து குஃப்ரிலே தான் இருக்கு அப்படிங்கறத ஒப்புக்கொண்டாங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் பதில் இருந்தா பதில் சொல்லி ஆகணுமே. அதே போல நம்ம காலையில் இன்னொரு பிரச்சனை வச்சோம். தமிழ் வழிபாடு நடத்துறீங்க, ஜும்மாவுல போய் நீங்க குத்பா பிரசங்கம் தமிழ்ல செய்றீங்க, இது பிரமத கலாச்சாரம் தமிழ்ல வழிபாடுங்கிறது, அப்படி இது உங்க என்ன பதில் அப்படின்னு கேட்டோம். அதுக்கு பதில் சொல்லல. அப்ப நாங்க பிரமத கலாச்சாரத்துல தான் இருக்கிறோம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து பிரமத கலாச்சாரம் தான் இருக்குது அப்படிங்கறத இதன் மூலம் அவங்க ஒப்புக்கொண்டாதான் அர்த்தமாகுது. அடுத்ததாக இப்ப அதுல என்ன நான் கேட்டோம், உங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டீங்கல்ல, அதனாலதான் கேட்கிறோம் அப்படின்னாங்க. அந்த நிலைப்பாடுல என்ன இருக்குது, அவங்க இப்போது நாம் கொண்டிருக்கிற நிலைப்பாடு என்ன, அந்த நிலைப்பாடு என்னங்க பார்க்கணும். இப்ப இப்போது கொண்டிருக்கிற நிலைப்பாட்டின் பிரகாரம் அவங்க கேள்வி வைக்கிறதா இருந்தா என்ன அவங்க சொல்லணும் தெரியுமில்ல, இறந்தவர்கள் செவியேற்பார்கள் என்பதும், எத்தனை பேர் அழைத்தாலும் எங்கிருந்து அழைத்தாலும் எந்த மொழியில் அழைத்தாலும் அப்படி நம்ம கேட்டிருக்கோம், எத்தனை பேர் அழைத்தாலும் கேட்பாங்க அப்படி என்பதுதான் உங்கள் நிலைப்பாடுன்னு சொன்னா அது சிறுக்கு. இந்த பாருங்க குர்ஆன்ல இருக்கு, அது இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்ப தலைப்பு என்னண்டா, நாங்க சிறுக்கு வைக்கிறோம்னு சொல்றாங்க. எங்களுடைய நிலைப்பாட்டை வச்சு நாங்க சிறுக்கு செய்யறோம் அப்படிங்கறத நிலைநிறுத்துவதை விட்டு விட்டு சொல்லிருக்கீங்கல்ல ஆதாரம் என்ன, நம்ம நீங்க சொல்லிவிட்டீங்கல்ல இது கூடுமா கூடாதாங்கிற எல்லாம் இப்ப இல்லாத அதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிவிட்டீங்கல்ல, அப்புறம் எங்கிட்ட ஆதாரம் கேட்கறீங்க. இப்போது இருக்கிற பிரச்சனை அடிப்படையில தான் நீங்க எடுத்து வச்சீங்கன்னு சொன்னா என்ன செய்யணும், எத்தனை பேர் அழைத்தாலும் ஒப்புக்கொண்டீங்கல்ல, அது உங்க நிலைப்பாடு தானே. இந்த நிலைப்பாடு இருந்தா சிறுக்குங்க, இந்தாங்க குர்ஆன் வசனம், இந்தாங்க ஹதீஸ், நீங்க சொல்றது விட்டுவிட்டு எங்களை நீங்க முஸ்லீம் சொல்லிட்டு எங்கிட்ட ஆதாரம் கேட்கறீங்க. நீங்க முஸ்லீம்ங்கிற ஆதாரம் தாங்க எங்களுக்கு, இல்ல தலைப்பை மறந்துட்டு இருக்கிறீங்க. அப்புறம் என்னன்னு கேட்டா, எங்கிருந்து அழைத்தாலும் நாங்க சொன்னோம்னா அது நீங்க சிறுக்குங்கிறீங்களா, இந்தாங்க குர்ஆன் வசனம், இந்த ஹதீஸ், எங்க அழைத்த உங்க நிலைப்பாடு தானே, இதன் மூலம் நீங்க சிறுக்கு செய்றீங்க, ஆதாரத்தை போடுங்க நாங்க ஏற்றுக்கொள்றோம். அதை விட்டுவிட்டு நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல நீங்க ஆதாரத்தாங்க, நாங்க முஸ்லிம்ங்கிற நாங்க ஆதாரம் தானுமா என்ன, நீங்க வச்ச குற்றச்சாட்டு என்ன அது சொல்லுங்க. நீங்க ஆதாரம் நீங்க சொல்லு, எங்க நிலைப்பாட்டை தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இது சிறுக்குன்னு சொன்னா ஆதாரம் தாங்க. அதே போல எந்த மொழியில் அழைத்தாலும் அது சிறுக்குங்கிறீங்களா, நீங்க ஆதாரம் தாங்க. எந்த மொழியில் அழைத்தாலும் அது ஒரு நல்லடியாருக்கு இருக்குன்னு நம்பினா அஷ்ருக்கு தான். இந்த பாருங்க குர்ஆன் வசனம், இந்த மாதிரி ஹதீஸ் சொல்லுங்க, நாங்க ஒப்புக்கொள்றோம். நீங்க எங்கள்கிட்ட ஆதாரம் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நிலைப்பாடு என்ன, நாங்க சிறுக்கு வைக்கிறோம் பிதஅத் செய்யறோம் நீங்க சொல்லி இருக்கிறீங்க, எங்களுடைய நிலைப்பாடு எங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப இதுவெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்க்கு முரணானது, இதுவெல்லாம் இணை வைப்பு தான். இந்த பாருங்க ஹதீஸ், இந்த பாருங்க குர்ஆன், நீங்க நிலைநிறுத்தி விட்டுப்படி எங்கிட்ட ஆதாரம் கேட்கறீங்க. இது கூடுமா கூடாதாண்டா தான் நீங்க எங்கிட்ட ஆதாரம் கேட்கணும். கூடும் இருக்கீங்கல்ல என்ன ஆதாரம் கேட்கணும், எங்கிருந்து அழைத்தான்னு சொல்லியிருக்கீங்கல்ல என்ன ஆதாரம் எங்கிட்ட கேட்கணும்.
இந்த நிலைப்பாடு எங்களிடம் இருந்தால் ஷிர்க் என்பது உங்க கருத்தானால் அதுக்குள்ள ஆதாரத்தை வச்சு ஷிர்க்குங்கிற நிரூபிங்க. அதை செய்யாம எங்கிட்ட கேட்கறீங்களா? இதை என்ன வழங்குது? அவங்கள்ட்ட எந்த ஆதாரம் இல்லைன்னு வழங்குது. அதனால போய் ரூட்டை மாத்துறாங்க. நீ சொல்லியிருக்கீங்கல்ல ஆதாரம் தாங்க அப்படிங்கிற நம்மள்ட்ட போய் நிலைப்பாட்டை பாருங்க. இதை சொல்லி நாங்க ஷிர்க் வைக்க நிலை நிறுத்தணும். நீங்க சொன்னீங்கல்ல மக்கள் புரியுறாங்கன்னு, நாங்க தான் சொல்றோம். நல்ல சிந்தனை நல்லா இருக்கிறாங்க. இப்ப போன இதுல அவங்க பேசினாங்களே, அவங்க பேசின 10 நிமிடத்துல என்ன புது கருத்து சொன்னாங்க? காலையில இருந்து இது வரைக்கும் சொன்னதாங்க திருப்பி சொல்லி இருக்கிறாங்க, பல்லவி பாடி இருக்கிறாங்க. புதுசா என்ன சொன்னாங்க? எதுவுமே இல்லை. அதே தான் திருப்பி திருப்பி சொல்றாங்க. அதே போல நாங்க சொன்னோமா அல்லாஹ்வால் வழங்கப்பட்டது அப்படின்னோமா, வழங்கப்படலைங்கிறோமா? நாங்க எங்க சொன்னோம் அப்படி? ஏன் இல்ல சொல்றீங்க? அல்லாஹ் வழங்கப்பட்டது ஆனால் வழங்கப்படவில்லை அப்படி சொன்னோமே. நாங்க தான் தெளிவா எழுதிருக்கிறோம், அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கிறது சொன்னாங்க. ஆனால் வழங்கப்படலைன்னு சொன்னோம். அல்லாஹ் வழங்கப்பட்டதானே எழுதுங்க. நீங்க வாட்சிய காமிச்சிங்க. நாங்க சொல்லாலும் சொல்ல வேணாம். எது இருக்கோ சொல்லுங்க. நேரத்தை பாஸ் பண்றதுக்காக வேண்டி ஏதாவது சொல்லிட்டு இருக்கணுங்க வேணாம். எது இருக்குதோ அதை சொல்லுங்க. நாங்கள் ஆனால் வழங்கப்பட நான் எங்க சொன்னேன்? நான் தெளிவா சொன்னேன், அல்லாஹ் வழங்கப்பட்டங்கிறத எங்க கொள்ளுங்க. அதுல இருந்து அல்லாஹ் வேற இவங்க வேற வித்தியாசமாயி போச்சு அப்படிங்கறத தெளிவா சொன்னோமே. நாங்க இன்னைக்கு அதே தான் சொல்றோம். இறைவன் லைஸ கமிதிலிஹி செய்யும் தான் இன்னும் சமீல் பசீருங்க நாம் வழங்கணுமா? அது அப்படி இது இப்படி வழங்கணுமா? அப்படி பார்த்தா நம்மளே வழங்கணும். பார்த்தாக்கா ஒரு ஆள் நம்மள கேட்கறான், உங்களுக்கு கேட்குமாங்கிறான். நான் கேட்குங்கிறேன். உடனே சொல்றேன் அது எப்படி அல்லாஹ் உங்களுக்கு கேட்கும் நீ கேட்கிறங்கிற அப்படிம்பாவன். கேட்டாக்கா இன்னும் சமீல் பசீர் அல்லாஹ் சொல்லிட்டான், அவன் தான் பாக்குறான், அவன் தான் கேட்கறான். நீ என்னப்பா பாக்குறங்கிற? அல்லாஹ் நீ உடனே நிஷிர்க் வைக்கிறாங்கிறான். இல்லப்பா வித்தியாசமான இருக்கு. வித்தியாசம் அங்க இருக்குதா அப்படிங்கிறான். இல்ல அப்படிதான் புரியணும் அப்படிங்கிறான். இப்படிதான் தோறுமா? உண்மையிலேயே அல்லாஹ்விற்கு கேள்வி இருக்கிறது, நமக்கு கேள்வி இருக்கிறது. அந்த வசனது பொருள் என்றால் நாம் கேட்கிறவங்க கூட தவறாயிரும். ஏன்னா வெறுமனே தான் இருக்கிறது. இல்ல நம்முடைய இது பரவாயில்ல, 100 மைல் 1000 மைல் இருந்தாலும் வித்தியாசம் சொன்னா அப்பதான் நாங்க கேள்வி வைக்கிறோம். இந்த வேறுபாட்டை நீங்க எங்க கண்டீங்க? நீங்க ஓதுன வசனத்துல இருக்குதா? தாங்க நீங்களா ஒண்ணு சொல்றீங்க. அதனால இருக்கிறதான் சொல்லணும். இவங்க நிலைப்பாடு எங்க? அப்ப இப்படி இருக்குதுல, அப்ப வித்தியாசம் இருக்குங்கிறீங்களே, என்ன வித்தியாசம் கேட்டுக்கிட்டே? நான் காலையில இருந்து வித்தியாசம் சொல்லிட்டே இருக்கிறேன். அப்ப என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் சொல்லுங்கன்னு எங்க கேக்குறீங்க? காலையில இதுக்கு முன்பு பேசும்போது கூட சொன்னேன், குறிப்பா 2 வித்தியாசத்தை சொன்னேன். நமக்கு உள்ளதுங்கிறது எல்லை உள்ளது, இறைவனுக்கு உள்ளது எல்லை இல்லாது வித்தியாசம். நமக்கு இறைவனால் அருளப்பட்டது, இறைவனுக்கு யாரும் கொடுக்கப்படல, அவன் தானே அறிந்தது. இப்படிப்பட்ட வித்தியாசம் இருக்குன்னு சொன்னமா இல்லையா? என்ன வித்தியாசம் சொல்லுங்க. காலையிலிருந்து இது வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். அப்ப இறைவனுக்கு தப்பாத நீங்க மற்றவங்களுக்கு நீங்க அப்படிதான் சொன்னா இவங்களுக்கு தப்பல அப்படின்னு சொன்னாக்கா அப்ப இறைவனோட நீங்க ஒப்புறீங்க அப்படின்னாங்க. தப்பாது அப்படிங்கறத வச்சுக்கிட்டா அவங்க கூட எல்லைக்கு தகுந்தவாறு தப்பாதுங்க. இப்போ ஒரு இந்த கப்பு இருக்கு, இது ஒண்ணுதானே. நான் சொல்றேன் இந்த கப்பில இருக்கக்கூடியது என் பார்வைட்டும் தப்பலங்கிறேன், அல்லாவுக்கும் தப்பல தான். அதனால அல்லாஹ் நான் ஒன்னாயிட்டோமா? அல்லாவுடைய ஞானம் எனக்கு இருக்குன்னு அர்த்தமா? எனக்கு இந்த கப்பில உள்ளது தப்பலன்னா கப்பல அப்பளம் பாக்குறேன் தப்பலதான், எல்லை உள்ளது. இறைவனுக்கு பார்க்க தப்பாது அப்படிங்கிறது எல்லை இல்லாதது. இந்த மேஜையில் இருக்கக்கூடியது என் பார்வை விட்டும் தப்பாதுங்கிறேன். அதுக்காக வேண்டி இறைவனுக்கும் தப்பாது நானும் தப்பான்னு சொல்லிவிட்டாண்டு நான் எல்லாம் ஆயிட்டேன்னு அர்த்தமா? அப்படிதான் வழங்குவீங்களா? இப்ப மேஜைன்னு சொல்லும் பொழுது குறிப்பிட்ட இடமாயிருது. இதுக்கு கூட பொருட்கள் என் பார்வையிட்டும் தப்பாது நல்லா தெரியுது, அவ்வளவுதான். இறைவனுக்கு தப்பாதுங்கிறது எல்லை இல்லாதது. லைஸ கமிதிலி செய்யும். இப்ப நீங்களே ஒரு தப்பாதுன்னு வச்சுக்கிட்டு அல்லாவுக்கு தப்பாதுல இறைநேசரும் தப்பாது அப்படின்னு சொன்னாக்கா அல்லாவோட ஆகிட்டீங்க நீங்களே சொல்லணும். அவங்க உங்களுக்கு அந்த எல்லையில தப்பாது. இதெல்லாம் ஒரு வாதமா? நேரடியான ஒரு வசனத்தை காமிங்க அப்படின்னு சொன்னோம். நீங்க அனைத்து மொழிகளிலும் எல்லோருடைய பேச்சையும் விளங்க மாதிரி இருந்தா ஷிர்க். நீங்க ஒரு ஆதாரத்தை காமிக்கணும். படைப்பினங்கள்லயே பிரித்தறிகிற ஆற்றல் இருக்கிறது ஒரு உதாரணம் சொன்னோம். தசாவதானி சதாவதானி இருக்கிறான். அப்ப அதெல்லாம் ஒரு பயிற்சியின் மூலம் கிடைக்குது. நீங்க பிரித்தறிகிற ஆற்றல் இருக்கும். யார் எத்தனை பூ போட்டான், எத்தனை பெல் அடிக்கப்பட்டது, திருக்குறள்ல கேள்விக்கு என்ன பதில், ஒரே நேரத்தில் அவ்வளவு நடக்கும். இந்த ஆள் பிரித்தறிந்துதான் அப்படின்னு சொல்றாரு, மனுஷன் தானே. அப்ப பயிற்சியின் மூலம் கிடைக்கிறது. நீங்க இல்ல பயிற்சி மூலம் கிடைத்தால் மட்டும் இவர் ஷிர்க் இல்லையாப்பா? பிரித்தறிகின்ற ஆற்றல் பயிற்சி மூலம் பெற்றா அது அல்லாஹ் ஆகிடுவாரா? அல்லாஹ் இல்லண்டாக்கா அப்ப என்ன ஷிர்க் தானப்போ? அது எப்படி கிடைக்கும்? அதான் ஒவ்வொன்றையும் பாருங்க. அதே போல நம்ம கூகுள் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டை பத்தி சொன்னோம். ஒரே லட்சக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல இருந்து ஹெல்ப் கேட்கறாங்க. எனக்கு இதை காமி, அதுக்கு அது கொடுக்குது. இன்னொரு அது எனக்கு இந்த மேட்டரை கொடுக்குது. ஒரே நேரத்தில் பல பேருக்கு உதவி செய்தாங்க.
அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு பொருள் தானங்க. அதனால வெப்சைட் போய் அல்லாஹ்னு சொல்ல போறோமா? அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்ல, அல்லாஹ்வுடைய ஞானத்தால் தயாரிக்கப்பட்டது, அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது, அதுதான் வித்தியாசம். இறை நேசர்களா இருந்தாலும், வலிமார்களாக இருந்தாலும், நபிமாரா இருந்தாலும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். இவர்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்கிறது. நம்ம என்னதான் சிறப்புன்னு சொன்னாலும் எல்லை இருக்கிறது. அது ஒன்னே மிகப்பெரிய வித்தியாசம் அப்படின்னு காலையிலேருந்து இதுவரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். அதனால் நினைவில் வைங்க, என்னதான் இருக்குன்னு சொன்னாலும், பிரித்த ஆற்றல் இருக்குன்னு சொன்னாலும் சரிதான், அனைத்து மொழியும் அவங்க புரிவாங்கன்னு சொன்னாலும் சரிதான், இதுவெல்லாம் இறைவனால் வழங்கப்படும் போதே வித்தியாசம் இருக்குது. அன்பிற்குரிய சகோதரர்களே, உலகத்தில் பல விவாதங்கள் நடந்திருக்கின்றன. யார் சொல்றது சரி என்பதற்கு விவாதம் நடக்கும். இப்ப நடக்கிற விவாதம் சரித்திரத்தில் இல்லாத ஒரு விவாதம். என்ன விவாதம்னா, இப்ப சேக்கத்துல என்ன சொல்றாருங்கிறத விவாதம். இப்ப விவாதமா என்ன நடக்குதுன்னு கேட்டா, அவர் என்ன சொல்றாரு முதல் அதை தெரிஞ்ச விவாதம் பண்ணலாம். அவர் என்ன சொல்றாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே 2 நாள் ஆகும் போல தெரிகிறது. அந்த மாதிரி விவாதம் போய்கொண்டிருக்கிறது. இப்ப இதுல சொன்னதையே மறுத்தாருன்னு சொன்னேன். நான் எங்க மறுத்தேன்னு சொல்லி மறுபடியும் மறுத்துட்டார். அதாவது இதுல சொன்னதையே மறுத்து என்ன செஞ்சார், பேசினார்னு சொன்னேன். அப்படி நான் எங்க மறுத்தேன், நீங்களா விட்டு அடிக்கிறதா, மக்கள் பார்த்துட்டு இருக்காரு சொல்லிவிட்டு அடுத்த வினாடி மறுத்துட்டார். மறுபடியும் இப்போ எப்படி மறுத்தாரு? நான் தான் 2 வித்தியாசம் சொன்னேன்ல. ஒன்னு இறைவன் மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஆற்றல் இறைவனால் கொடுக்கப்பட்டது, அது ஒரு வித்தியாசம். இன்னொரு வித்தியாசம், மற்றவங்களுக்கு கொடுத்ததுக்கு எல்லை இருக்கிறது, இறைவனுக்கு எல்லை இல்லை, அந்த ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொன்னாரு. அப்ப நல்லடியார்கள் நினைக்கக்கூடிய இறந்து போனவர்களுக்கு கொடுத்தது எல்லைக்கு உட்பட்டது, எல்லையற்று கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி சொன்னால் எத்தனை பேர் அழைத்தாலும் என்பது எல்லையற்றதை குறிக்குமா, எல்லையை குறிக்குமா? இத்தனை பேர் அழைத்தால்னா எல்லை, எத்தனை பேர் அழைத்தாலும்ங்கிறது எல்லையா எல்லையற்றதா? எல்லையற்றது. எத்தனை பேர்கள் எவ்வளவு அடங்கும்? அப்ப எல்லையற்றது இருக்குன்னு இங்க சொல்லிவிட்டு அப்புறம் அடுத்த வினாடி எப்படி மறுத்தாரு? எல்லையற்றது, மனிதர்களுக்கு கொடுத்தது எல்லைக்கு உட்பட்டது, அல்லாஹ்வுக்கு உள்ளது எல்லையற்றது என்றார். அப்ப எத்தனை பேர் அழைத்தாலும் என்பது எல்லையற்றதை குறிக்கிற சொல்லா, எல்லைக்கு உட்பட்டதை குறிக்குமா? எங்கிருந்து அழைத்தாலும் அடுத்து எல்லை இல்லைங்கிறார். இறந்தவர்களுக்கு கொடுத்த ஆற்றல் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, எங்கிருந்து அழைத்தாலும் இடம் பிரச்சனையே கிடையாது. இங்கிருந்து அழைத்தால்னா எல்லை, எங்கிருந்து அழைத்தாலும்னா இல்லை, இல்லை, அன்லிமிட், லிமிட் கிடையாது. அது மாதிரி வந்து விடுறது. அதுக்கு அடுத்து எந்த மொழியில் அழைத்தாலும், இந்த மொழியில் அழைத்தால் கேட்கும்னா லிமிட், எந்த மொழியில் வேணாலும் அழைச்சிக்க, லிமிட் இல்ல, இல்லை, அல்லாஹ் மாதிரி. அது மாதிரி அனைத்தையும் ஏதோ அழைக்கிறது 4 கேட்டு 4 கேட்காதுன்னா லிமிட் இல்லைன்னு அர்த்தம், லிமிட் இருக்குன்னு அர்த்தம். அனைத்தையும், அனைத்து அர்த்தம், ஒண்ணு கூட விடுபடாது, எல்லை இல்லை. அப்ப அந்த அவுலியாக்கள் சொல்லக்கூடிய இறந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடியது எத்தனை பேரும் அழைக்கலாம், நம்பர்ல லிமிட் கிடையாது, இடத்தில் லிமிட், தூரத்தில் லிமிட் கிடையாது, மொழியில் லிமிட் கிடையாது. அனைத்தையும் ஒரு நேரத்தில் செவியுறுவது, ஒரு நேரத்தில் செவியுறுதல்ங்கிறது லிமிட் இல்லாத செவியுறுதல். லிமிட் உள்ள செவியுறுதல் என்ன? 1 by 1 செவியுறுதல். லிமிட் உள்ள செவியுறுதல் என்ன? முதல் நீ சொல்லுப்பா, அடுத்து நீ சொல்லுப்பா, அடுத்து நீ சொல்லுப்பா, இது லிமிட்டுக்கு உள்ள செவியுறுதல். இது ஒரு நேரத்தில் செவியுறுதல்ங்கிறது லிமிட் உள்ளதா லிமிட் இல்லாததா? அது மாதிரி செவியுற்று பிரித்தறிந்து ஒரு நேரத்தில் பிரித்தறியணும். எப்படி பிரித்தறியணும்? உதாரணமா ஒருத்தர் எனக்கு வயிற்று போக்குன்னு கேட்கிறாரு, இன்னொருத்தர் வயிற்றால போ மலச்சிக்கல் கேட்கிறாரு. இவர் பிரித்தறிஞ்சு மாத்தி கொடுத்துட்டாருன்னு வைங்க, ஆபத்தா போயிடும். இவருக்கு கொடுக்கிற மருந்தை இவருக்கு வாங்கி கொடுக்கணும், அவருக்கு கொடுக்கிற மருந்து அவருக்கு வாங்கி கொடுக்கணும். பிரித்தறியணும். அதெல்லாம் ஒரு பரிந்துரை செய்யக்கூடியவர் வயிற்று போக்கு உள்ளவனுக்கு யாரெல்லாம் இவனுக்கு மோசம் போகலன்னு மாத்தி சொல்லிட்டாருன்னு வைங்க, அப்ப செத்து போயிடுவான், ஒரே இன்னும் அதிகமா போயிடும். அப்படிலாம் பிரித்தறிவாராம். பிரித்தறிவாங்கன்னு அவுலியாக்கள் சொல்றீங்க. அப்ப எல்லை இல்லாத ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் வழங்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்களே, இதை சொல்லி அடுத்த நிமிஷம் சொல்றீங்க நமக்கு அவுலியாக்களுக்கு உள்ளது எல்லை உள்ளது, இறைவனுக்கு உள்ளது எல்லையற்றது. அப்ப இறைவனுக்கு எல்லையற்றது இதை வாசிச்சு அடுத்த வினாடி சொன்னீங்க. இந்த 10 நிமிஷத்துலயும், பழைய 10 நிமிஷம் இல்ல, இதுக்கு முந்தின 10 நிமிஷம் உரையில என்ன சொல்றீங்கன்னு கேட்டா, வித்தியாசம் இருக்கிறது, வழங்கப்பட்டு இருக்கிறது உண்மை, ஆனா வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம் இருக்கிறது? இறைவனுக்கு எல்லை இல்ல, இவங்களுக்கு எல்லை இருக்குதுன்னு சொல்றீங்க. அப்ப எல்லை இருக்குன்னு சொன்னா இது எல்லை இருக்கிறதுக்குரிய வார்த்தையா? எத்தனை பேர் அழைத்தாலும் சில பேர் அழைத்தாலும், எங்கிருந்து அழைத்தாலும்னா இவ்வளவு தொலைவில் இருந்து அழைத்தாலும் தான் எல்லை போட்டீங்கன்னு அர்த்தம். எல்லை இல்லாத சொல்ல அல்லாஹ்வுக்கு போடுற மாதிரியான ஒரு சொல்ல நீங்க போட்டு வைத்து விட்டு
இதுதான் எங்க நிலைன்னு சொல்லிவிட்டு அடுத்தே நீங்க மறுக்கிறீங்க. ஆனால் எல்லை இருக்கு, எல்லை மனிதர்களுக்கு எல்லை உண்டு, அல்லாஹ்வுக்கு எல்லை இல்லைன்னு மறுபடியும் பிரிக்கிறீங்க. அதுதான் சொல்றேன், உங்க நிலை என்னங்கிறது வாதம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப விவாதம் என்ன நடந்துட்டு இருக்கிறது? நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இப்ப லிமிட் இல்லாம எல்லை இருக்குங்கிறீங்களா இல்லங்கிறீங்களா? அப்ப எல்லை இல்லாமல் கேட்கிறார்கள் இதை நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு நீங்க தான் ஆதாரம் காட்டணும். நீங்க தான் சொன்னீங்க, உங்க வாயினால சொல்லிவிட்டீங்க எல்லை இல்லாமல் கேட்பது அல்லாஹ்வுடையதுன்னு சொல்லிட்டீங்க. நீங்களும் எல்லை இல்லாமல், அதுவே நாங்க தனியாவில் ஆதாரம் கேட்க வேண்டியதில்லை, நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. எல்லை இல்லாமல் கேட்கிறது அல்ல, நம்ம எல்லாம் எல்லைக்கு உட்பட்டு கேட்கக்கூடிய, அல்லாஹ் கொடுத்தால் கூட நமக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்குன்னு சொல்லிவிட்டீங்க. அப்ப எல்லையோட கேட்கக்கூடியவர்கள் நீங்க சொல்லாம எல்லை இல்லாமல் கேட்கக்கூடியவர்கள் இங்க உங்க நிலைப்பாட்டில் நீங்க அதை சொல்லி இருப்பீர்களே, ஆனால் நீங்க தானே இப்ப ஆதாரம் காட்டணும். நீங்க காட்ட கடமைப்பட்டிருக்கீங்களா இல்லையா? நீங்களே என்ன சொல்றீங்க? எல்லையோட கேட்டா தான் மனுஷன், எல்லைக்கு மேல போனா அல்லாஹ், எல்லைக்கு மேல போனா இந்த எழுதி வச்சுக்கிறீங்க. எத்தனை பேருங்கிறது எல்லைக்கு உரிய சொல்லா எல்லையற்ற சொல்லா? சிந்திச்சு பார்க்க வேண்டும். அதனால அவங்க சொன்னதே என்ன செய்யறாங்க? மறுக்கிறாங்க. இப்ப மறுக்கிறாங்க. அதாவது நான் அப்படி சொன்னேன்னா ஒரு மறுத்த நான் சொல்லிவிட்டு ரெண்டு வித்தியாசம் இருக்கு, நான் காலையில சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன செய்யறாங்க? இதேதான் அல்லாஹ் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் வழங்கப்படவில்லை அப்படின்ற அடிப்படையில் தான் பேசி இருக்கிறார்கள். மூணாவது தடவை மறுத்து பேசும் பொழுது கூட இந்த ஸ்டைல்ல தான் பேசி இருக்கிறார்கள். அதை நீங்கள் வந்து பார்த்துக் கொள்ளலாம். அடுத்து என்ன? சில கேள்விகள், இதெல்லாம் கேள்விகள் அலட்சியப்படுத்தக்கூடிய கேள்விகள் தான். இருந்தாலும் கேட்டுட்டதுனால ஒண்ணு கூட விடக்கூடாது தான். கூகுள் இருக்கிறது, அதுல எத்தனை பேர் வேண்டாலும் பார்க்கலாம். அது கூகுளை பத்தி ஒன்னும் தெரியல அறகுறை. அதான் கூகுள்ங்கிறது அது ஒரு இணையதளம். மனிதர்கள் போய் அதுல ஸ்டோர் பண்ணி இருக்கிற தகவல்களை எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்க? கியூல தான் எடுப்பாங்க. நல்லா விளங்கிக்கிறேன்னு, கோடி பேர் போனா ஜாமாயி போயிடுறேன். அந்த கியூல எடுக்க அதனுடைய ஃபாஸ்ட்னால என்ன ஆகும்னு கேட்டா, ஒரு வினாடியில நான் எடுப்பேன், அடுத்த வினாடி இவருக்கு வரும். அந்த டவுன்லோட் பண்ணும் பொழுது 1 by 1 தான் அதுவும் கூட வரும். அதனுடைய விரைவுனால நமக்கு என்ன செய்யறது இல்ல, தெரிவது இல்லை. அது அதனுடைய வேகமாக அந்த ஃபைல் இறங்கிறதுனால தெரியறது இல்லையே தவிர, அதனாலதான் ஒரு 50 பேர் போயிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த லைன் கிடைக்காது, ஜாமு. ஏன்? அதுக்கு மேல வந்து 50 பேர் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருப்பான், 51வது ஆளு கிடைக்காது. ஒன்னு திருப்பி பண்ணிட்டு இருந்தோம்னா ஒருத்தன் வேலை முடிஞ்சோன்னு நமக்கு கிடைக்கும். அப்ப அந்த கூகுள்ல போய் நீங்க தகவலை எடுத்தாலும் அது என்னவாவது ஒரு மைக்ரோ செகண்ட் வித்தியாசமாவது இருக்கும். ஒருவன் தொடர்பு கொள்வதற்கு அடுத்தவன் தொடர்பு கொள்வதற்கும் மைக்ரோ செகண்ட் வித்தியாசம் இருக்கும். உலகத்திலிருந்து பல பேர் என் கணக்குல பேங்க்ல ரூபாயை போடுறான். இதெல்லாம் உதாரணம். இந்த காலத்துல மைக்ரோ செகண்ட்ல டிஃபரெண்ட்ல விழுவும் அந்த கணக்கு. நான் போய் பாக்குறது பின்னாடி பார்க்கலாம். என் அக்கௌண்ட்ல 100 பேர் போட்டாங்கன்னா 100 ஒன்னா செகண்ட் உட்காந்து அக்கௌண்ட் ஜாமாயி போயிடும். அக்கௌண்ட் பார்க்க இயலாது. 1 by 1 தான் உட்காரன். அந்த 1 by 1 என்னன்னு கேட்டா சின்ன மைக்ரோ செகண்ட் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு ஃபாஸ்டா அந்த கால்குலேட்டர் கணக்கு போடுற வேகமா போட்டுறது இல்ல, நம்ம போடுற கணக்கு ஸ்லோவா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி வந்து அந்த வேகத்தில் இருக்கே தவிர இதே நிலைதான் அங்கவும் இருக்கிறது. அங்கேயும் ஒண்ணுதான், ஒன்னோட ஸ்டோர் ஆகும், ஒன்னோட தான் டவுன்லோட் ஆகும். அப்படித்தான் பார்க்க முடியும் என்ற ஒரு விஷயத்தை சொன்னோம்னா இது வந்து கூகுளோட வித்தியாசம் பண்ணி எதுக்கு இதெல்லாம் காட்டினா இந்த சிறுக்கு சரியாயிரும் நினைக்கிறாங்க. தாங்கள் செய்யக்கூடிய இந்த சிறுக்கு வந்து நியாயப்படுத்தி விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்து என்ன? இந்த பயிற்சி மூலம் சிலது கிடைக்கும் என்று சொல்கிறீர்கள். சதாவதானி தசாவதானி என்று பயிற்சி மூலம் வந்து எல்லையற்ற ஆற்றல் வருது. எல்லையற்றது வரலையே. 10 அவதான 10 தானே, 100 100 தானே, அதான் எல்லையற்றது. எத்த வேண்டாம்னு கேட்பார்னு சொன்னா தான் எல்லையற்றது. பயிற்சி மூலமா ஒருத்தன் 50 கிலோ தூக்குவான், ஒருத்தன் பயிற்சி எடுத்து 150 கிலோ தூக்கிடுவான். ஆனா அதுக்காக 500 கிலோ தூக்க இயலாது தானே. ஒரு எல்லை இருக்கு. மேக்சிமம் நான் அப்பவே சொல்லியிருக்கிறேன். மேக்சிமம் ஒன்னு இருக்கிறது, மினிமம் ஒன்னு இருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய எல்லா விதமான ஆற்றலையும் பயிற்சி மூலமாக பெருக்கிக் கொள்ள முடியும். பெருக்கிறதுக்காக வேண்டி அதுக்காக வேண்டி மனித இயல்புக்கு அப்பாற்பட்டு பெருக்கிற இயல்மா தூக்குறான்னு வைங்க. 50 கிலோ ஒருத்தன் தூக்குவான், அதே எடை உள்ள ஒருத்தன் 100 கிலோ தூக்குவான், இன்னும் கொஞ்சம் பயிற்சிக்கு 150 கிலோ தூக்குவான், 1000 கிலோ தூக்கிடுவானா? மேக்சிமம் ஒன்னு இருக்கலங்க, தாண்ட முடியாது. பயிற்சி மூலமா கொஞ்சம் கூட எடுத்தான் என்று சொன்னால் அது எல்லை உள்ளதா எல்லை இல்லாதா? சதாவதானி செய்யறது எல்லைக்கு உள்ளதான். சதம்னா 10 தானே, அவ்வளவுதானே. சதம்னா 100 தானே, தசம்னா 10 தானே. 10 விஷயத்துக்கு பயிற்சி எடுத்தோம் 10 செய்யறான், 100க்கு எடுத்தோம் 100 செய்யறான், அவ்வளவுதான். அதுக்கு மேல அது கூட அவன் காதுல விளங்கணும். மணி அடிக்கிறது காதுல விளங்கினதான் என்ன முடியும்? இங்க உட்கார்ந்துக்கிறோம், மதுரையில உட்கார்ந்து மணி அடிச்சா மதுரைன்றவன அது மதுரைன்னு சொன்ன யாருன்னு கேட்பாரு, ஆதரவு கேட்பாரு. உதாரணத்துக்கு சொல்றேன், மதுரையில உட்கார்ந்து மணி அடிக்கிறது என்ன ஏழுமா? இங்கதான் உட்கார்ந்து அந்த மணியை அடிப்பான். அது மாதிரி விளங்கிக் கொள்ள வேண்டும். இது மாதிரியான உதாரணம் வேண்டியது. நம்ம கேட்பது என்ன? நீங்கள் எதை சிறுக்க அவனை போல எதுவும் இல்லைன்ட்டோம். அது கேட்பதற்கும் பொருந்தும். நீங்கள் அவனை போல கேட்பதாக என்ன செய்றீங்க? வந்து நீங்க சொல்றீங்க அவனை போல கேட்பதாக, அது சிறுக்கு தான்.
நீங்கள் இப்படி இல்லைன்னு சொன்னீர்களையா, நீங்களும் ஒத்துக்கொண்டீர்கள் எல்லை உள்ளது, அல்லாஹ்வுடையது எல்லையற்றது. அப்ப எல்லையற்றதுன்னு ஒரு பக்கம் சொல்லிவிட்டு மனிதனுக்கும் எல்லையற்றதுன்னு நீங்க சொல்லி இருக்கிறீர்கள், அதை உங்கள் நிலைப்பாடு என்றும் சொல்லி இருக்கிறீர்கள். அப்ப நீங்க இதுக்கு ஆதாரம் காட்டுங்க. எல்லை உள்ளதுதான், அவங்களுக்கு எல்லையற்ற ஆற்றல் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் ஆதாரம் தரணும் என்று கேட்டால் அதை விட்டுட்டு என்ன செய்றீங்க, நீங்க சொன்ன நீங்க மறுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால கவனமான முறையில் உங்களுடைய வாதங்களை வைக்க வேண்டும். அதனால இந்த தெளிவு அடிச்சு சொல்லுகிறோம், நீங்கள் செய்கிற சிறுக்கு தான் முஷ்ரிக்கான வேலைதான், நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலைதான். இதுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பே கிடையாது. அல்லாஹ்வுடைய இடத்துல ஒரு கடுகளவு ஒரு மாற்றம் செஞ்சாலும் சரி அல்லாஹ்ட்ட மாட்டிக்கிறோம். அன்பானவர்களே, எதிரணியில சொன்னாங்க சரித்திரத்திலே இல்லாத விவாதம் உண்டு. உண்மைதான், அதை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய நிலைப்பாட்டை சொல்லிவிட்டு அது தப்புங்கிறது அவங்க ஆதாரம் தராம நீங்கள் ஆதாரம் கேட்டாங்கல்ல, வரலாற்றிலேயே இதுதான் முதல் விவாதம். அது இருக்கும்னு நினைக்கிறேன். இறந்தவர்கள் செவியேற்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்கல்ல, எங்கிருந்து அழைத்தான் சொல்லிட்டீங்கல்ல, நீங்க ஆதாரம் தாங்க. எங்கிருந்து அழைத்தாலும் நாங்க சொன்னா எங்க நிலைப்பாடு பிரகாரம் அது சிறுக்குன்னு சொன்னா நீங்க ஆதாரத்தை தந்து நீங்க சிறுக்கு வங்கன்னு சொல்லணும். அது விவாதம். எங்கிருந்து அழைத்தான் சொல்லிட்டீங்களா, ஆதாரம் தாங்க. நாங்க எங்கிட்ட ஆதாரம் இல்லை அப்படின்னு சொன்னாலே சரித்திரத்திலே இல்லாத விவாதம் தான் இது. எந்த மொழியில் அழைத்தாலும் நீங்க சொல்ல ஒப்புக்கொண்டீங்கல்ல, அது சிறுக்கு, இந்தாங்க ஆதாரம் என்ன அவங்க தரணும், அப்ப அது விவாதம். அதை விட்டுவிட்டு ஆதாரம் இல்லைங்கிறதுனால நீங்க ஆதாரம் தாங்க அப்படின்னாங்கல்ல, சரித்திரத்திலே இல்லாத விவாதம் அது. அனைத்தையும் ஒரே நேரத்தில் செவியுற்று உங்க நிலைப்பாடு தானே அது சிறுக்குங்க, இந்தாங்க ஆதாரம் குர்ஆன்ல ஹதீஸ்ல அப்படி சொல்லி இருக்கணும். அப்ப அது விவாதமா இருந்திருக்கும். அதை விட்டுவிட்டு உங்க நிலைப்பாடு இதுவா, ஆதாரம் தாங்க. அப்ப இதுல என்ன வழங்குது, அவங்ககிட்ட ஆதாரம் இல்லை. எந்த ஆதாரம் இல்லாமல் அவர்கள் நேரத்தை கழிப்பதற்காக செய்யப்பட்ட விவாதம் இதுவென்றால் சரித்திரத்திலே இல்லாத விவாதம் தான் இது, சந்தேகமே கிடையாது. அடுத்து இன்னொரு விஷயம், அது நீங்க எதுவும் கவலைப்பட வேணாம். நம்ம அணியர் நம்மளுடைய நேரத்தை வேஸ்ட் பண்றாதீங்க. ஏன்னா அது பல காரணம் இருக்குன்னு சொல்லித்தரேன். சரி, அடுத்ததாக நம்ம பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சோம். நீங்க சிறுக்கில் இருக்கீங்க, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பச்சை சிறுக்கில் இருக்கிறது, கிறிஸ்தவ கலாச்சாரத்தில் இருக்கிறது, பிரமத கலாச்சாரத்தில் இருக்குது, ஒன்றரை இரண்டு நிறைய சொன்னோம். இல்லைன்னு இதுவரைக்கும் மறுக்கலைங்கிறது மூலமாக நாங்க கிறிஸ்தவ கலாச்சாரத்தில் இருக்கிறோங்கிறத தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒப்புக்கொண்டாங்க. அதே போல நாங்க குஃப்ரில தான் இருக்கிறோம் அப்படிங்கறத தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒப்புக்கொண்டாங்க. இல்லைன்னா மறுத்து இருக்கணுமே, ஆதாரம் இல்லையே. நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறோம், மறுக்கல, ஒப்புக்கொண்டாங்க. ஆனா நம்மை சிறுக்கு செய்யக்கூடியவர்கள் சொன்னாங்க, எந்த ஆதாரம் இல்லாம தவிக்கிறாங்க, சரித்திரத்தில் இல்லாத விவாதத்தை தான் அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம இது மூலம் புரிந்து கொள்றோம். அடுத்து எல்லை எல்லை நீங்களே 10 பேராந்தா இல்ல, 100 பேராந்தா இல்ல, எத்தனை பேர் சொல்லிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சொன்னா என்ன, எத்தனை பேர் சொன்னா என்ன? உதாரணத்துக்கு இப்ப இந்த உலகத்திலங்க எத்தனை பேருங்க இருக்காங்க, இப்ப 700 கோடிமோ அல்ல 800 கோடிமோ, 800 கோடி மக்கள் இருக்கிறான்னு சொன்னா இல்லையா, எல்லை இல்லையா? எத்தனை பேர் சொன்னாலும் 800 கோடி தாண்டாதுல. 800 கோடிங்கிறது இல்லையா, எல்லை இல்லையா? என்னங்க பேச்சு? சரி, எங்கிருந்து அழைத்தாலும்ங்கிறீங்கல்ல, அமெரிக்காவிலே அழைக்கட்டும், ஜப்பான்ல அழைக்க, எல்லாம் பூமிங்கிற உருண்டை கூட தானே இருப்பாங்க. எல்லைக்குள்ள இருக்கிறாங்களா இல்லையா? என்னங்க எங்க எல்லை இல்லைன்னு சொல்லிவிட்டீங்களா? எங்க அழைத்தாலும் பூமிங்கிற உருண்டை எல்லைக்குள்ளதான் இருப்பாங்க. அல்லாஹ்வுக்கு இந்த நீதி கிடையாது, எல்லைங்கிறதே கிடையாது. அல்லாஹ் தஆலா வேறுபட்டுறான். உலகத்துல எத்தனை பேர் இருந்தாலும் 800 கோடியை தாண்டாது. அப்படின்னு பார்க்கும் பொழுது அது ஒரு எல்லைக்கு வந்து விடுகிறது. இறைவன் எல்லைக்கு அப்பாற்பட்டவன், வித்தியாசம் வந்து விடுகிறது. எதையும் புரிய வேண்டிய முறைப்படி புரிஞ்சிட்டா எந்த சிக்கலும் இல்லை அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்றோம். அதே போல கூகுளை பத்தி வளர்க்கிறாங்க, என்ன ஒவ்வொரு செகண்ட்லயும் வித்தியாசம் வரும். என்ன இது, இப்போ சொல்றோம் 9 மணி 6 நிமிடம் 3 செகண்ட் இப்படி வச்சுக்கிறோங்க. இந்த நேரத்தில் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் அவங்களுக்கு கிடைக்காதா? அப்போ ஒரு ஸ்பீட்ல தெரியாதான். சரி, இந்த ஸ்பீட்ல வழிமார்கள் உதவி செய்யலாம், பிஷருக்கு ஆகாதுன்னு வழங்குதுல. நீங்க சொல்ற இந்த ஸ்பீடு அப்படி வச்சுக்கிறோம், அது ஒரு படைக்கப்பட்ட பொருளாகி போச்சு. நீங்க சொல்ற ஸ்பீட்ல உதவி செய்யுதுன்னு ஒப்பு பண்ணிட்டீங்க, இஷ்டத்துக்கு ஒப்பு பண்ணிட்டீங்க.
வழிமார்களுக்கு இந்த அமைப்புல இருந்தா அது ஷிர்க் இல்ல தானே உங்களோட கூட்டு பிரகாரம்? அப்புறம் நீங்க இது மட்டும் கூடாங்கிறீங்க. இதோட படைக்கப்பட்ட ஒரு பொருளுக்கு இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க அதே அமைப்புல ஒரு வலியுல்லாக்கு இருந்தா மட்டும் ஷிர்க்னு ஏன் சொல்ல வர்றீங்க? அது இருக்குமா இருக்காதாங்க நிலை வேற. ஷிர்க்குங்க எப்படி கொண்டு வரீங்க? ஷிர்க்குன்னு சொன்னா அந்த கூகுள் வெப்சைட்டுக்கு ஷிர்க்குன்னு பத்தாவ கொடுங்க, இல்லன்னா தூக்க முடியாது. அதனால ஒரு நிலைப்பாடு. அப்ப நிலைப்பாடு யார்கிட்ட இல்லைங்கிறது தெரியுது. ஆதாரம் இல்லைங்கிறதுனால அப்படி இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அதே போல சொன்னாங்க தசாவதானி அப்படி இருக்கிறாரு, தசாவதானி இருக்கிறாரு. அதெல்லாம் ஒரு எல்லை, ஒரு 10ங்க 100ங்க. இதுக்கு 100 1000 லட்சம் தான் வித்தியாசம். இதைத்தாங்க அப்ப கேட்கிறோம். 100ண்டா சிறுக்கு இல்ல, 1000 சிறுக்குண்டா என்ன ஆதாரம் தாங்க? இதான் காலையில கேட்கிறோம். நீங்க முடிவு பண்ணுவீங்களா? 100 இருந்தா பரவாயில்ல சிறுக்கு இல்ல, 1000 இருந்தா சிறுக்கு நீங்க முடிவு பண்ணுவீங்களா? இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யாருக்கு இருந்தது? அதைத்தான் காலையில கேட்கிறோம். எப்படி முடிவு பண்றீங்க? இது குறிப்பிட்ட எல்லை 10 100 1000 குறிப்பிட்ட எல்லை தான். எத்தனை பேர் இந்த பூமி உருண்டாலும் 800 கோடி குறிப்பிட்ட எல்லை தான். அல்லாஹ் தஆலா எல்லை விட்டும் தாண்டியவன். அல்லாஹ் வேறு, அல்லாஹ்வுடைய படைப்பு வேறு. அப்ப தெளிவாக நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். இது மாற்றமான நிலைப்பாடுங்கிறதே இல்ல, இறைவனால் வழங்கப்படுகிறதுங்கிறத காலையிலும் சொன்னோம், இன்னைக்கும் சொன்னோம். அதனால பிரித்தறிகின்ற ஆற்றல் ஒரே இடத்தில் இருந்தா பரவாயில்ல. இப்ப என்ன சொல்றாங்க, இன்னொன்னு சொன்னாங்க, தசாவதானி இருக்கிறாரு, அந்த இடத்துல பெல் அடிச்சாதானே கால் விழும், அதே போல வெளியூர்ல போய் அடிச்சா கால் விழுவுமா அப்படிங்கிறாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், பிரித்தறிகின்ற ஆற்றல் ஒரு இடத்தில் இருந்தால் அது ஷிர்க்கல்ல, வெளியிடத்தில் வந்தால்தான் ஷிர்க் என்று நீங்கள் சொன்னால், இப்படி பிரிக்கிற அதிகாரத்தை யார் உங்களுக்கு தந்தது? குர்ஆன்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்கா? நீங்களாவே முடிவு பண்ணீங்களா? உங்களுக்கு இதற்கு பதில் சொல்ல முடியாது. அப்ப நான் ஒரு இடத்துல தான் பிரித்தன ஆற்றல் இருக்குது, அப்ப மட்டும் ஷிர்க் எல்லாம் போயிருமா? அப்ப உங்களுக்கு பதில் சொல்ல முடியல, அதெல்லாம் ஷிர்க் இல்ல. ஏதாவது சொல்லி ஆகணும், அதனால வெளியூர். இதெல்லாம் ஒரு நிலைப்பாடு இல்ல. ஷிர்க்னா எப்படி ஷிர்க் தான்? ஒரு ஆள் இருந்தாலும் ஷிர்க் தான். 10 பேர்லாம் பரவாயில்ல, ஒரு இடத்துல இருந்தா ஷிர்க் இல்ல, பரவாயில்ல, அப்படி பாத்துக்கலாம். நீங்க எங்காவது சொன்னீங்களா அப்படி ஷிர்க்னு 10 வாங்கிக்கலாம்? இது என்னங்க? அப்ப ஷிர்க்னா என்னன்னு வழங்கணும். ஃபர்ஸ்ட் இறைவனுக்கு இருக்கக்கூடிய பண்பை பிறருக்கு இருப்பதாக கூறினால் அது ஷிர்க்குங்கிறோம். அது ஒரு ஆளா இருந்தா 2 பேரா இருந்தா என்ன, ஒரு இடமா இருந்தா என்ன, தொலைவில் இருக்கக்கூடிய இடமா இருந்தாலும் கிட்ட இருக்க இடமா இருந்தா என்ன? அல்லாஹ்வுக்கு பண்பு அடுத்தாலும் கொடுத்துல ஷிர்க் தானங்க. அதனால ஷிர்க்னா என்னன்னு புரியுங்க. சும்மா குற்றச்சாட்டுக்கு வந்துட்டோமே, அவங்க எல்லாம் முஷ்ரிக்கு அப்படி சொல்றதுக்காக வந்தோம், எந்த ஆதாரம் வைக்கலையே, ஷிர்க் நிரூபிக்க முடியலையே, ஏதாவது சொல்லுவோம் அப்படிங்கறது வேணும். நாங்க சொன்ன விஷயத்துல ஷிர்க் நீங்க சொன்னீங்களாக்கா நேர ஆதாரத்தை காட்டுங்க. எல்லா நேரம் சொன்னோமா அதுக்கு ஆதாரம் தாங்க, எல்லா மொழின்னு சொன்னோமா ஆதாரம் தாங்க. நம்ம சொல்ற மொழி என்றாலும் பொதுவா வைங்க, மொழியில் பேசுவது, மொழியில் கேட்பது, இதுவெல்லாம் நமக்குள்ளங்க. அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு மொழியெல்லாம் கிடையாதுங்க. நம்மளும் பேசுறோம், தமிழ்ல பேசுறோம், இங்கிலீஷ்ல பேசுறோம். இந்த பேச்சே படைக்கப்பட்டதுதான். நம்ம படைக்கப்பட்டவங்கிறத நாம் எந்த வகையிலும் இறைவனா மாற முடியாதுங்கிறது நம்முடைய பேச்சே அடையாளங்க. அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு எழுதிருக்கா, ஆனா அவனா ஏபிசி எல்லாம் இருக்கா? நாம் வேறு, இறைவன் வேறு. நம்முடைய பேச்சு சரி, நாம் கேட்கிற மொழியுடைய சத்தமும் சரி. அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு மொழி இல்ல, அதே போல எழுத்து இல்ல, அதே போல சத்தம் கிடையாது. ஏன்? அல்லாஹ் லைஸ கமித்லி ஷைஉன், அவனை போன்று எதுவும் இல்லை. இல்ல நம்ம மாதிரி ஆனவனால இருக்குது அப்படிதான் அவனும் பேசுவான்னு சொன்னா அல்லாஹ் நம்மள மாதிரி ஆகிடுறான். அதனால நம்ம பேசுறோம்னாலும் சரிதாங்க, அல்லாஹ் ஆக முடியாதுங்க. தெளிவா இருங்க. அதனால நம்ம தௌஹீதிலே இருக்கணும், ஷிர்க் பண்ணக்கூடாது. நம்ம தௌஹீதிலே இருக்கிறோம் சொன்னா பத்தாது, நம்முடைய செயல்பாடு தௌஹீதா இருக்கணும். ஷிர்க்கையே செஞ்சுக்கிட்டு தௌஹீதுன்னு சொன்னாக்கா தௌஹீத் ஆயிருமா? அதனால இப்ப அல்லாஹ் தஆலா சிலை வழிபாட்டை எல்லாம் கண்டிக்கிறான், குர்ஆன்ல பல இடங்கள்ல கண்டிக்கிறான். நீங்க சிலை வழிபாடு செய்யாதீங்க அப்படின்னு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட என்ன சொன்னாங்க, வஜ்னுபுனி வ பனி அன் அபுதல் அஸ்லாம், இறைவனே என்னையும் எனது பிள்ளைகளையும் சிலை வணக்கத்திலிருந்து காப்பாற்றுனாங்க. அதனால அந்த விக்கிர வழிபாடு, கற்பனையில விக்கிரம் இருந்தாலும் கூடாது, இதுல வித்தியாசமெல்லாம் கிடையாது. அதே போல பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய தந்தை ஆதர்ட்ட கேட்டாங்க, அத்தத்தஹிது அஸ்னாமன் ஆலிஹா, சிலைகளையா இறைவனா எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதனால நம்ம விக்கிரக வழிபாடு அது கற்பனையில இருந்தாலும் கூடாது, அதுவும் ஷிர்க் தான். அதே போல சஹாபா பெருமக்கள் விஷயத்துல நம்ம சொன்னோம், சஹாபா பெருமக்கள் எல்லாம் தவறு பண்ணிட்டாங்க, அவங்க சல்லல்லாஹு விரட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சஹாபா பெருமக்களையும் காபிராக்குறீங்களே, அப்படி காபிராக்கவர்கள் குஃப்ரிலே இருக்கிறார்கள்.
அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா இல்லங்க நாங்க அப்படி சொல்லல சொல்லட்டும், அல்ல நாங்க சொன்னது சரிதான் சொல்லட்டும். பதிலே இல்ல. அப்படின்னா என்ன? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து குஃப்ர்ல தான் இருக்கு அப்படிங்கறத அவங்க ஒப்புக்கொண்டாங்க. அதே போல நம்ம கேட்டோம், நீங்க மைதானத்துல தான் வந்து நீங்க பெருநாத்தோல தொழுணுங்கிறீங்களே, இது ஒரு பிதஅத்தான வழிமுறை. அப்படித்தான் செய்ய வேண்டும், பிதஅத்தான வழிமுறை. இதுவரைக்கும் நம்ம காலையில இதை எடுத்து வச்சோம், இதுவரைக்கும் பதில் சொல்லல. அப்ப பிதஅத்திலே தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருக்கிறது அப்படிங்கறத அவங்க ஒப்புக்கொண்டாங்க. இப்படி ஒவ்வொன்றாக நம்ம வச்சுக்கிட்டே இருக்கிறோம். எந்த ஆதாரம் இல்ல. நம்ம ஷிர்க் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு ஆதாரம் தருவாங்களா இருந்தா அதுவும் செய்யல. நம்மள்கிட்ட போய் உங்க நிலைப்பாட்டுக்கு நீங்க ஆதாரம் தாங்கங்கிறாங்க. எங்க நிலைப்பாடு சரியில்லைன்னு சொன்னா அது ஷிர்க்குன்னு சொன்னா நீங்க ஆதாரத்தை வச்சு ஷிர்க்குன்னுங்க. எங்க நிலைப்பாடு ஆதாரம் வர்றீங்க? இப்ப நிலைப்பாட்டை நீங்க படிச்சு பாருங்க.